Sorry, sorry. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுங்க சார். Right, sir. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் குயிக்கா ஒரு ரீகேப். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம டே வாரம் காமிச்சுட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குரூப் நேமுக்கு தக்கன இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் செஷன். ஸோ வி ஆர் ஆல் த 10 சிஓடி மெம்பர்ஸ். தோண்ட தோண்ட நம்ம சொன்ன மாதிரி தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றடை தோறும் அறிவுங்கிற மாதிரி இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் செஷன். அதுக்கு இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்திருக்கோம், உங்களுக்கு தெரியும் நல்லா நடத்திருக்கோம்னு. ஸோ டுடே இஸ் அவர் 40th செஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷனும் நான் தான் எடுத்தேன். இந்த மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மண்டலம். ஒரு மண்டலங்கிறது 40 நாள். கும்பாபிஷேகம் ஆகி 40 நாள். ஓகே, ஸோ ஒரு மண்டலம் கரெக்டாக 40வது இது. ஓகே, 38 நாள் ஒரு மண்டலம். ஆமாம், 48 ஓகே. பட் 40 நாள் தான், 6 வாரம். இன்னைக்கு ஒரு இது படித்தேன். என்னன்னா, ஜஸ்ட் காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கிற ஒரு கடையில் போட்டிருந்தோம், நோ ஒன் கேன் பை ஹாப்பினஸ் பட் எவ்ரி ஒன் கேன் பை காஃபி அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் காஃபி கடை மூடி இருந்தது. நான் கொஞ்சம் மாற்றி யோசித்தேன். ஹாப்பினஸ்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாலே ஹாப்பினஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அதனால இதை போட்டிருக்கேன். ஓகே, ரைட். ஸ்க்ரீன் தெரியுறதா? இன்னும் வரல சார். ஆ, தெரியும் தெரியல சார். இதோ வரேன். இப்போ தெரியுதா? தெரியுது சார். ஓகே சார். தெரியுறது இல்லையா? தெரியுது. ஆ, ஒரு சில கைட்லைன்ஸ் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு முன்னாடியே வந்து லாகின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில கைட்லைன்ஸ், இன்னைக்கு சாட் பாக்ஸை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு வேண்டி எல்ஐசி ஆப்போ இல்லை எல்ஐசியோட வெப்சைட்டோ சர்க்குலர்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான். 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒருத்தருக்கு பண்ணலைன்னா அடுத்தவங்க பாஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். 10 பேருக்கு தெரிஞ்சால் 10 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஆவரேஜா 60 நிமிஷம் 60 செகண்ட் இல்லை 80 செகண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம கொடுக்க முடியும். எல்லாரையும் மியூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா எங்கள் கோஹோஸ்ட் வந்து உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க. நான் பேர் சொன்னவங்க மாத்திரம் அவங்க அன்மியூட் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்களோ அது கான்ஃபிடென்ட்டாக கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து 40 கொஸ்டின்ஸ் 60 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரைட்டா? இதுதான் கைட்லைன்ஸு. உடனுக்குடன் நான் மார்க் சொல்லுவேன். அவர் காந்திலால் சார் நோட் பண்ணிப்பார். நீங்க கோஆபரேட் பண்ணணும், சவுண்ட் வராம பார்த்துக்கணும். யாரை அன்மியூட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேச முடியும். அந்த பேர் நான் சொல்லுவேன். ரைட்? ஓகே, 5 பார்ட்டா பிரிச்சிருக்கேன் கொஸ்டின்ஸை. என்டோமெண்ட் டைப், மணி பேக், டேர்ம் பிளான்ஸ், ஆனுட்டி, ஃபைனலி யூலிப்ஸ் அண்டர் ரைட்டிங் அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு வரும். ரைட்? ஓகே, டோட்டலா 200 மார்க்ஸ். 40 40 மார்க்கா 5 பார்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, எண்ணஞ்சு 40. ஒவ்வொரு கொஸ்டினும் 5 மார்க். ஓகே, ஸோ 40 × 5 200 மார்க். ரைட்? பார்ட் 1 கொஸ்டின்ஸ் போலாமா? ஓகே, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியறதா? இதில் ஒன்றும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நாங்கள் பண்ணுவேன். ஓகே, 714ல வாட் இஸ் த சம் அஷ்யூர்ட் ரிபேட் ஃபார் த 10 lakhs பேசிக் சம் அஷ்யூர்ட்.
இதுல சரியான ஆன்சர் சொல்லணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. ஜெயபிரகாஷ் சார், ஃபர்ஸ்ட் ஜெயபிரகாஷ் சார். ஆ ஜெயபிரகாஷ் சார். 2.5 sir. Sir, 3%. 3%. ராங். நெக்ஸ்ட் சேகர். சேகர் குயிக்கா சொல்லணும். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவரை அன்மியூட் பண்ணுங்க சார், சேகரை. சார் பண்ணியாச்சு சார். ஆ சேகர் பேசுங்க. சார் அன்மியூட் ஆயிடுச்சு. உங்க நெட் சரியில்லை, நீங்க சொல்றது கேட்கல. சோமநாதன் 3%. சார். ஓகே சார், 3%. இல்ல ராங். சோமநாதன் சார். சார் எதுவும் இல்ல சார், நில்லு. ஓகே, யாருக்கும் மார்க் இல்ல. எங்க குரூப் 3% சார். இல்ல, குரூப்புக்கு தான் மார்க் 4%. ரைட், குரூப்புக்கு உண்டான மார்க்கும் போட்டுக்கோங்க சார். அடுத்த ரைட் கொஸ்டின். சார். அடுத்த கொஸ்டின். ஜீவன் ஆனந்த் பிளான் ஏபி ரைடர், வாட் இஸ் த கவர் சீசிங் ஏஜ்? கான்பிடண்டா இருந்தவங்க டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுவாங்க. லட்சுமி நரசிம்மன் சார் கொடுங்க ஃபர்ஸ்ட். லட்சுமி நரசிம்மன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் 70 ஏஜ் சார். ஆ 70 ஏஜ். அப் டு 70 சார். சாரி அப் டு பிபிடி வரைக்கும் சார். சரி, ராங். அடுத்தது கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பிபிடி வரைக்கும் சார். இல்ல, சங்கர் சுப்ரமணியன் சார். சார் 70 years. 70 is the right answer. சங்கர சுப்பிரமணியன் சார், கங்க்ராச்சுலேஷன். 5 மார்க் வழங்கப்படும். காந்திலால் சார் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜீவன் லக்ஷயா பிளான் 733. இங்க மல்டிபிள்ஸ் கொடுத்துட்டேன். பேசிக் சம்மஸோட சொல்லணும். ஒரு கண்டிஷன் கூடியமான மட்டும் ஆன்சர் பண்றவங்க வீடியோல வந்தா வழங்கப்படும் வாய்ப்பு, இல்லாட்டா வழங்கப்படாது. ஐ எம் வெரி வெரி கிளியர். வீடியோல மாத்திரம் தான் வரணும். நீங்க ஆடியோல எங்கேயோ கடையில டீ எல்லாம் சாப்பிட்டு ஆன்சர் பண்ணா ஐ டோன்ட் கேர். ஐ வில் நாட் கிவ் யூ சான்ஸ். பேசிக் சம்மஸோட ஃபில்அப் பண்ணணும். மல்டிபிள்ஸ் நான் சொல்லிவிட்டேன். யாரு ஃபர்ஸ்ட்? சோமநாத் சார் சொல்றீங்களா? சோமநாத் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க. சார் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 சார். நான் இல்ல, நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் நான் போட்டுட்டேன். பேசிக் சம்மஸோட தான் நீங்க சொல்லணும். ஓகே 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 ஓகே. தெரியல சார், தெரியல சார். சேகர் சொல்றீங்களா? சேகர் சேகர் சரி. ஜெயபிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் செஷன் வந்தா கொஸ்டின் ஆன்சர் ஆக்டிவா இருக்கணும் சார். அப்படின்னா தானே நீங்க பேச முடியும். Sir, basic sum assured 15 sir. 50 lakhs-ஆ? 50,000 sir. நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க சார். சார் நான் மல்டிபிள்ஸை சொல்லிட்டேன். பேசிக் சம் அஷ்யூர்டு எவ்வளவு? ஆறுமுகசாமி சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணுங்க சார். சார் 5 லட்சம் வர 10,000, 5 லட்சத்துக்கு மேல 50,000. பாப்போமா கரெக்டானு? ராங். ஓகே, குரூப்புக்கு தான் மார்க்கு. பை திஸ் ப்ராசஸ் ஆன்சரும் காமிக்கிறேன், நீங்க பாத்துக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் ஆன்சர் பண்ணணும்னா லாயர் ஆன் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு. சார் ஹேண்ட் ரைஸ் முடிச்சிருங்க சார். நீங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட் டவுன். கொஸ்டினை பார்த்த அப்புறம் தான் நீங்க பண்ணணும். அப்புறம் எனக்கு யாரு ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கா தெரியாது இல்லையா? கொஸ்டினை இப்ப வந்து ஆன்சர் பண்ணுங்க. அதாவது கொஸ்டினை பார்த்துட்டு தான் சொல்லணும் நீங்க. ஜீவன் லாப் பிளான் 25 வருஷ டேர்முக்கு ஏபி ரைடர். எப்ப கொடுக்கலாம்?
ராமமூர்த்தி சார் சொல்றீங்களா? ராமூர்த்தி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் எடுக்கல. ஓகே. அடுத்தது பத்மநாபன் சார். பத்மநாபன் சார். சார் 16 வருஷம் சார், 16 வருஷம் பிபிடி வரைக்கும் சார். இதில் இங்கே கொஸ்டின் என்னன்னா ஏபி ரைடர் எப்போ கொடுக்கலாங்கிறது தான் கேள்வி. 16 வருஷங்கிறது ராங் ஆன்சர். சேகர் சொல்றீங்களா? ஐயா சேகர். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஹலோ. சொல்லுங்க. பேசுங்க சார். சரி, ஓகே. சோமநாதன். சொல்றீங்களா சோமநாதன் சார்? ஃப்ரம் தி இன்ஸ்பெக்ஷன் இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுக்கலாம் சார் அந்த இன்ஸ்பெக்ஷன். இல்ல புரிஞ்சுக்கோங்க சார். நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்ல அவர் எடுக்கல, நவ் ஹி வாண்ட்ஸ் டு டேக் ஏபி ரைடர் அப்படின்னு போட்டிருக்கேன். 25 வருஷம் பாலிசி டேர்ம் இன்செப்ஷன்ல எடுக்கல ஏபி ரைடரு, எப்பனாலும் எடுக்கலாம்ல, அதுக்கப்புறம் எடுக்கலாமே. எடுக்கலாம் சார். 25 வருஷம் பாலிசிக்கு எப்ப எடுக்கலாம் அப்படிங்கிறது கேள்வி. ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸ் சார். ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகே. எல்லாம் இது யாரு சார்? சொல்றீங்களா? காந்திலால் சார் சொல்றீங்களா? உங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஆனா அசோகன் சார் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க சார் அசோகன் சார். அசோகன் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். யாரு பண்ணாலும் சிஓடி மெம்பர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. பட் அசோகன் சார் ரைஸ் பண்ணிருக்காரு. அசோகன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் எடுக்கலையே சார். சரி, காந்திலால் சார் சொல்லுங்க. சார் 11th பாலிசியை முடிஞ்சிடுச்சுன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ் பிபிடி இருக்கணும். அப்சல்யூட்லி வெல் டன். 11th பாலிசி அனிவர்சரி. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் கண்டிஷன். 11/5/16 இல்லையா? அவ்வளவுதான், அது வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? இது யாருக்கு மார்க்? இவருக்கு காந்திலாலுக்கு. எனவே காந்திலாலுக்கு மார்க் போட்டுக்கலாம். நம்பர் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியணும், கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். நான் பிளானை சொல்ல மாட்டேன், நேம. மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் என்ன, மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி என்ன, பிளான் தெரியுமா? சரி, போனா போறது, நானே சொல்றேன். என்ன பிளான்? பீமா ஜோதி. ஓகே, லட்சுமி நரசிம்மன் சார் சொல்லுங்க. சார் நீங்க ஏன் வீடியோல வர மாட்டீங்க? 0 to 60 சார். இல்ல ராங். அசோகன் சார் சொல்லுங்க சார். 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் சார். 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். மினிமம் சம் அஷ்யூர்ட் 1,25,000 சார். சரி. வாட் இஸ் மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி? 18 சார். ஓகே. கண்ணன் சார் சொல்றீங்களா? சார் 3 ஏஜ் 3 மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 3. சரி, உங்க சான்ஸ் முடிஞ்சு போச்சு. கண்ணன் சார் சொல்லலையா? சார் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சார். பேசிக் சம் அஷ்யூர்ட் 1,25,000 சார். ஏஜ் அட் என்ட்ரி வந்து 90 டேஸ் சார். 30 டேஸ். ஸோ 2.5 மார்க் அசோகன் சாருக்கு கொடுக்கப்படும். ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு 30 டேஸ் தான். பீமா ஜோதி அதெல்லாம் பார்க்கணும். அடுத்த கொஸ்டின், சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் ஏபி ரைடர் எப்பனாலும் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. ராமமூர்த்தி சார் சொல்றீங்களா? அட்மிட் பண்ணிக்கோங்க சார். சார் இல்ல சார், அடுத்தது.
அடுத்தது கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார். கோபாலகிருஷ்ணன் சார். கோபாலகிருஷ்ணன் சார். சார் பாலிசி கொடுக்கும் போதே தான் சார் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது சார் சிங்கிள் பிரீமியத்துக்கு. ஏபி ரேடரா? சரி, ஓகே. ஆமாங்க சார். இவ சொல்லுங்க சார். சோமநாதன் சார் சொல்றீங்களா? சார் பாலிசி ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுங்க சார். பிகினிங்ல கொடுத்தா தான் சார் முடியும் சிங்கிள் பிரீமியம். அதனால அவர் சொன்ன ஆன்சர் தான் சார் கரெக்டா. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபி ரேட்டரே கொடுக்க முடியாது, ஏடிடிபி தான் உண்டு இதுல. என்ன சார் கொஸ்டினை படிக்கணும் சார், கொஸ்டினை படிக்கணும். நான் 2 லைன் தான் போட்டிருக்கேன். இத வந்து நான் என்ன பண்றது? என்னடா கேள்வியே தப்பா கேட்டிருக்கேன், என்ன சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாமா நீங்க? அடுத்த கேள்வி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இவ்வளவுதான் நீங்க கேட்பீங்கன்னு தெரியாது சார். நான் தான் ஒரு 4 நாள் முன்னாடியே கொஸ்டின் ஆன்சர் செஷன் போட்டேன், படிக்க வேண்டாமா? கேஷுவலா வந்தா எப்படி? பிளான சொல்லியாச்சு. ஆப்ஷன் 2 and 3 அமிர்த் பால். ஓகேயா? அமிர்த் பால்ல ஆப்ஷன் 2 and ஆப்ஷன் 3 எக்ஸாக்டா என்ன ஆஸ் பர் சர்க்குலர்? எக்ஸாக்டா என்னங்கிறத சொல்லணும். நல்ல கான்பிடண்டா தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. சங்கர் சுப்ரமணியன் சார் சொல்லுங்க சார். ஆப்ஷன் 1 7 years. ஆப்ஷன் 2 சாரி ஆப்ஷன் 1 7 times. ஆப்ஷன் 1 நான் கேட்கலையே, 2 and 3 தானே கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 2 and 3யா? 2 and 3 என்ன டிஃபைன் அப்படின்னு போட்டிருக்கேன். அன்பழகன் சார் சொல்லுங்க சார். அன்பழகன் சார் சொல்றீங்களா? அன்பழகன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 1 வந்து 10 times. 1 கேட்கவே இல்லையே சார், கொஸ்டினை பாருங்க சார். 2 and 3 தானே கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 2 கேட்டிருக்கிறது வந்து 10 times சார் சமச்சூர்ல. சரி, 3 வந்து 1.25 மடங்கு சிங்கிள் பிரீமியத்துல. அப்சல்யூட்லி வெல் டன், கங்க்ராச்சுலேஷன், சூப்பர் ஆச்சர். 5 மார்க் கொடுங்க சார் அன்பழகன் சாருக்கு. கடைசி வரைக்கும் இருக்கு சார், அப்படின்னா தான் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். ஓகே சார். 10 times of annualized premium. ஆப்ஷன் 3 1.25 times of single premium. இதுக்கு ஆக்சுவலா இப்படி நீங்க கரெக்டா சொல்லணும். times of annualized premium or basic sum assured அப்படிங்கறத கரெக்டா சொன்னாதான் இது. எனிவே வெல் டன், வெல் டன். அவருக்கு ஃபுல் மார்க் 5 மார்க் கொடுத்துடலாம் சார் அன்பழகன் சார். அடுத்த கேள்விக்கு போலாமா? கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் எந்த பிளான் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது ஒன்று நான் திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கண்டிஷன் எந்த பிளானுக்கு பொருந்தும்? The total basic sum assured under all policies issued to an individual under this plan and under all policies issued in the earlier version of the plan shall not exceed rupees 5 lakhs. First yaar Sangar Subramanian sir. Bhima Jyoti. Wrong. Lakshmi Narasimhan. Jeevan Azad sir. Jeevan? Jeevan Azad. Well done, well done. Jeevan Azad is the right answer. 5 மார்க் கொடுங்க சார் லட்சுமி நரசிம்மன் சாருக்கு. வெல் டன். தேங்க்யூ சார். ஓகே குட். எல்லாரும் ஹேண்ட கீழே போட்டுருங்க. எல்லாம் அந்தந்த கொஸ்டினுக்கு தான் ரைஸ் பண்ணணும். அப்புறம் அடுத்த கொஸ்டின் வரப்ப யாரு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஆமா, நெக்ஸ்ட் we are moving on to part 2. It will be related to money back and also whole life. Some of the plans ஜீவன் உற்சவ், ஜீவன் உமங்கலாமே கிட்டத்தட்ட மணி பேக் மாதிரி தானே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்டர் பிளான் 720 மெச்சூரிட்டி பெய்ட் ஆஃப் சம் அஷ்யூர்ட் எப்படி அரை பண்ணுவீர்கள்? மணி பேக் பிளான் எனக்கு ஃபார்முலா தான் சொல்லணும். அழகா புரியுற மாதிரி சொன்னா அப்புறம் எக்ஸாக்டா சர்க்குலர் ப்ராப்ளம் சொல்லாட்டாலும் ஃபார்முலா கரெக்டா சொல்லணும். சங்கர் சுப்ரமணியன் சார் சொல்லுங்க சார். அதாவது சம் அஷ்யூர்ட் டிவைடட் பை பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் இன்டு
actual premium paid. ராங். அசோகன் சார், இது முன்னாடி எடுத்திருக்கேன் நான் கிளாஸ். இந்த புது 720 பிளான் வரப்ப எடுத்திருக்கேன். சார் 40% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ். 40% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் 3 டைம்ஸ் வந்து எஸ்பி போயிடுது. மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து 45% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் இருக்கு பிளஸ் போனஸ். இல்ல, ராங். கோபாலகிருஷ்ணன் சார், கோபாலகிருஷ்ணன் சார். சார் பிரீமியம் பேயிங் டைம் டிவைடட் பை பாலிசி டைம் இன்டு சம் அஷ்யூர்ட், அதுக்கப்புறம் பிளஸ் போனஸ் சார். ராங். ஓகே, 3 பேர் முடிஞ்செடுத்து சான்ஸ். லட்சுமி நரசிம்மன், ஆர் யூ கான்ஃபிடென்ட்? சார், ஆர் யூ கான்ஃபிடென்ட்? டு யூ Yes, நோ sir. தி கரெக்ட் ஆன்சர்? சார் ஆன்சர் வந்து சம் அஷ்யூர்ட் 20% சார். இல்ல, ராங். why are you not coming through video? ஆறுமுகசாமி சொல்றீங்களா? பண்ணட்டுமா? சார் வீடியோ ஓகே வந்துட்டேன் சார். ஆறுமுகசாமி சொல்லுங்க சார். ஆறுமுகசாமி சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் பெர்மிஷன் கொடுங்க சார். ஆறுமுகசாமி, கடையநல்லூர். ஆஸ்க் அன்மியூட்னா நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். பேசுங்க சார். சார் சம் அஷ்யூர்ட் பை டேம் இன்டு பிரீமியம் எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்களோ அது. இல்ல, இது உங்களால சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். Sir, shall I try? சொல்லுங்க ப்ளீஸ். Sir, அதாவது sum assured into total number of premiums paid divided by total number of premiums to be paid minus salary benefit. கிட்டத்தட்ட வந்திருக்கீங்க, பட் நாட் எக்ஸாக்ட்லி. பார்ப்போம். திஸ் இஸ் த ரைட் ஃபார்முலா. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி பிளஸ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எஸ்பிஸ் பேயபிள் இன்டு, இந்த இதை நீங்க சொல்லல, total period for which premium have already been paid divided by the maximum period for which premium were originally payable less total SBs paid. இதுதான் ஃபார்முலா, ரைட்? ஏன்னா அந்த எஸ்பிஸ் இங்க சேர்த்ததுனால தனியா எஸ்பி கிடையாது பெய்ட் அப்புக்கு. எனிவே மார்க் வந்து குரூப்புக்கு தான், ரைட்? கணக்கு இல்லையா சார்? இல்லையே, நீங்க கரெக்டா சொல்லலையே. நீங்க வந்து கடைசி தான் லெஸ் சொன்னீங்க. இங்க சொல்லணும், நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்பிஸ் ஆட் பண்ணிட்டு தான் கொடுத்த எஸ்பியை கழிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஸ் டோட்டல் எஸ்பி பேயபிள், அப்புறம் தான் எஸ்பியை கழிக்கணும். இதுக்கு ஐ எம் கிவிங் யூ 2 minutes டைம். கரெக்டா தெரிஞ்சவங்க கான்பிடண்டா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். பீமா ஸ்ரீ, எஸ்பி பேயபிள், மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் பேயபிள் எல்லாமே இருக்கும். 28 வருஷ டேர்ம் வரைக்கும் போட்டிருக்கேன், ரைட்? பார்க்கக்கூடாது இதெல்லாம். நீங்க சர்க்குலரு, ப்ரௌஷர்ஸ் இந்த வெப்சைட்ல பார்த்து சொல்றதுல அதெல்லாம் சரியானது கிடையாது. பார்க்காம சொன்னீங்கன்னா தான் யூ ஆர் டூயிங் ஜஸ்டிஸ். கத்துக்க போறேன், அவ்வளவுதான். பீமா ஸ்ரீ பிளான் சார், இவ்வளோலாம் யோஜனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து இங்கே போட்டிருக்கிறது பாலிசி டேர்மு, அங்கே போட்டிருக்கிறது எஸ்பி பே அவுட்ஸு, மெச்சூரிட்டி பே அவுட்ஸ் எப்போ வருங்கிறது போட்டிருக்கேன். மேலே கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல ஃபில்அப் பண்ணணும், அவ்வளோதான். சார் 28 ஃபுல் சார்ட்டை ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் ஒன்று சொல்ல மார்க் ஃபுல் சார்ட்டை ஃபில்அப் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் 14 இயர்ஸ்க்கு என்ன சொல்லுங்க? ஃபுல் சார்ட்டா சார்? 14க்கு வந்து 25%, 20%, அப்புறம் ராங் 30 லைக் தட் சார். தப்பு. அடுத்தது பட் 28 years
இல்ல ஃபுல்லா சொல்லணும். எனக்கு வந்து ஃபுல்லா அதை ஃபுல்லா பண்ணணும். அதனால தான் 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன். சரி, யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இன்னொரு தடவை இன்னும் ஒரு அரை நிமிஷம் வேணா சான்ஸ் தரேன். ஓகே, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பீமாஸ்ரீ பத்தி ஒரு த்ரெட் பேரா ஒரு நாள் செஷனே எடுத்தோம் நம்ம. 14 வருஷத்துக்கு 30%, 30%, 40%. ரெட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு, பிளாக்ல போட்டிருக்கிறதெல்லாம் இது. அப்படியே இப்ப 2 வருஷம் அப்படி தானே, 30, 35, 40, 45 தானே, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதெல்லாம் இப்படி மைண்ட ஃப்ரேம் பண்ணினீங்க, சர்க்குலரை பார்க்க வேண்டாம். அடுத்த கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி, இது என்ன பிளான்? அடுத்த கேள்வி, கொஸ்டின் மார்க் போட்ட இடத்த ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இது எந்த பிளான்ல வரும். எந்த பிளான்ல வரும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த இதை ஃபில்அப் பண்ணணும். சரி, உங்களுக்கு பிளான் வேணா நான் சொல்லிடுறேன். சங்கர் சுப்ரமணியம் சார் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். அது வந்து ஜீவன் தருண். சூப்பர், வெரி குட். ஆப்ஷன் 2ல வந்து அந்த 5%. 5%? ஓகே. ஆப்ஷன் 4ல வந்து 15%. ஆப்ஷன் 4ல 15%. இல்ல இங்க வந்து நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆரோ, ஃபர்ஸ்ட் ரோல என்ன பெர்சன்டேஜ் சொல்றீங்க நீங்க? மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேட்கறேன். இங்க வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்ட சொல்லணும் நீங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து 75% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு பிளஸ் போனஸ். அடுத்த லைன், அடுத்த லைன் வந்து இங்க ஆப்ஷனை சொல்லணும். அடுத்த லைன்ல ஆப்ஷனை சொல்லணும். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 அது வந்து 5, 15, 75 போனா 25% ஆஃப் தி பேசிக் சம் அஷ்யூர்ட் பிளஸ் போனஸ். அது நான் போட்டேனே. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் சரியா வரல. அன்பழகன் சார் சொல்றீங்களா? அன்பழகன் சார் கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் லைன் தான் சார். மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் 2க்கு சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஆப்ஷன் 2க்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆப்ஷன் 2க்கு 75,000 சார். 75,000 சார் பேலன்ஸ். இங்க 1000 நான் சம்மர்ஷீட்டே கொடுக்கல. நீங்க பெர்சன்டேஜ் தான் சொல்லணும். எங்க நான் சம்மர்ஷீட் கொடுத்துருக்கேன்? யூ ஷுட் டெல் 75% ஆஃப் சம்மர். 75%. அடுத்தது இங்க ஆப்ஷன் ஆப்ஷன் 3. சொல்லணும் நீங்க. ஆப்ஷன் 3 சார் ரெண்டாவது. நான் 3 மூணாவது தான் போட்டேனே, எப்படி 3 வரும்? சரி, ஆப்ஷன் இந்த 15% வந்து ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3க்கு வந்து என்ன கேக்குறீங்க? 10% ஆஃப் சம்மர் ஷூட். இல்ல, முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. ஆன்சர் பாத்துக்கோங்க. ஃபில்லிங் த பிளாங்க் பாக்ஸ் தானே சொன்னேன். நீங்க கரெக்டா சொல்லணும். ஒரு லைன் தான் கரெக்டா சொன்னீங்க. இது ஆப்ஷன் 4 நீங்க சொல்லியிருக்கணும். ஆப்ஷன் 3 ரைட். அடுத்த கொஸ்டின் சார். ஹேண்ட் ரைஸ் கொஸ்டின் முடிஞ்சிட்டா ஹேண்ட் ரைஸ் கீழே போட்டுருங்க சார். அடுத்த கேள்வி வரப்பதான் நீங்க இது பண்ணணும். எங்களுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். யாரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றான்னு தெரியாது இல்லையா? கொஸ்டினை படிச்சுக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்க. சேகர் பட்டுக்கோடி சொல்லுங்க. 25 வயசு வரைக்கும் சார். சரி, அடுத்தது வேற யாராவது? கண்ணன் சார். 6 years சார். இல்ல, சீனிவாசன் ராஜேந்திரன். சார் 18 சார். முடிஞ்சு போச்சு. லட்சுமி நரசிம்மன் சார் சொல்றீங்களா? சரி, ராமமூர்த்தி சார். ராமமூர்த்தி சார் சொல்றீங்களா? சார் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. -5 சார். 18 years சார். சரி, ராமமூர்த்தி சார் சொல்றீங்களா? 18 சார். 18. சரி, ஓகே.
சார் Try நான் it, sir. ட்ரை பண்ணட்டுமா? சார் 20 வயசு வரைக்கும் சார். சரி, 20 வயசு வரைக்கும் பிபிடி 20 வயசு வரைக்கும் 8 வருஷம். யாரு சார் பேசுறது நான் யாரு? ட்ரை பண்ணட்டுங்களா? சேகர் ஆ, சரி சொல்லுங்க. காந்திலால் சார் சொல்றீங்களா? சார் 8 வருஷம் வரைக்கும் 20 வயசு. இல்ல முடிஞ்சு போச்சு. சேகர் உங்களோட சான்ஸ் முடிஞ்சு போச்சு. காந்திலால் சார் பிபிடி வந்து 20 வருஷம் சார். இவர் 12ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. 13 வருஷம் வரைக்கும் இன்னும் கொடுக்கலாம் சார். அவ்வளவுதான். சரி, இதுக்கு பிடபிள்யூபியே கிடையாது பாஸ். இத சொல்ல வேண்டாமா? எப்படி வரும்? 13 வயசு தான் மினிமம் என்ட்ரியே. 5 வருஷத்துல தான் எஸ்பி வரப்போகுது. 13 + 5 18,000. வேர் இஸ் த நீட் ஃபார் பிடபிள்யூபி? அப்ப எப்படி பாருங்க. திஸ் இஸ் அ டெஸ்ட் வேர் யூ ஸ்டாண்ட். நம்ம எங்க இருக்கோம்? பாலிசி விற்கிறதுங்கிறது வேற. டெக்னிக்கலி ஹவு வி ஆர் ஸ்ட்ராங்கிறத பார்க்கறதுக்கு தான். அதுக்கு வேண்டி எல்லாரும் இதுன்னு சொல்ல வரலன்னா ஓகே. பிளான் 732 சில்ட்ரன்ஸ் மணி பேக். கேள்வி என்னன்னா, கொடுக்கக்கூடிய எஸ்பிஸ அவர் டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாமா, வாங்க முடியுமா? அந்த ஆப்ஷன் இருக்கா இந்த பிளான்ல? சில்ட்ரன்ஸ் மணி பேக். சக்சஸ் சசிகுமார் சொல்லுங்க சார். சார் இருக்குதுங்க சார். இருக்குதா? இருக்குதுங்க சார். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு. சார் மெச்சூரிட்டியில வாங்கிக்கலாங்க சார். மெச்சூரிட்டிக்குள்ள வாங்கிக்கலாமா? ஆமாங்க சார். சரி, சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஒரு ஃபார்ம். ஓகே, அசோகன் சார் சொல்றீங்களா? சார் இல்ல சார் இதுல. சரி, கிடையாது. அதான் சோமநாத் சார் இருக்கா இல்லையா? இல்ல சார், இதுலயும் கிடையாது சார். சுதாகர் சரி, எனக்கு டைம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்ப வாங்கினாலும் அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 5வது மாசம், 12வது மாசம், 18வது மாசம், 24, ஆனா மெச்சூரிட்டிக்குள்ள வாங்கின்றணும். சரியா? The policyholder will have the option to take survival benefits at any time on or after its due date, but during the currency of the policy. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான். அடுத்த கேள்வி 764. ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னு தெரியணும். என்ன பிளானு? என்ன பிளான் சார்? நேம் சார் பீமா ரத்னா. ஓகே. சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பெய்டப்புக்கு உண்டா? பெய்டப் ஆனப்புறம் உண்டான்னு கேள்வி. கேள்வி என்னன்னா, சர்வைவல் பெனிஃபிட் பெய்டப் பாலிசிக்கு உண்டாங்கிறது கேள்வி. உண்டுனா எப்படி? உண்டுனா எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இல்ல சார் இல்ல. சரி, பத்மநாபன் சார். சார் பீமா ரத்னான்னு சொல்ல வந்தாங்க சார். அது மாத்திரம் சொன்னா போறாத. நான் தான் நம்பரே போட்டேனே. ஓகே, வேற யாராவது? $5 லட்சத்துக்கு மேல போனாதான் எஸ்பிஸ் வில் பி பேயபிள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க ஃபார்முலா பாருங்க, வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? அங்க மணி பேக் பிளானுக்கு எப்படி இருந்தது, இங்க எப்படி இருக்கு பாருங்க. 5 லட்சத்துக்கு மேல பெய்டப் சம் அஷ்யூர்ட் போனால் எஸ்பிஸ் பேயபிள் அண்டர் இன்ஃபோர்ஸ் பாலிசிஸ் இன்டு டோட்டல் பீரியட் ஃபார் விச் பிரீமியம்ஸ் ஆல்ரெடி பீன் பெய்ட் டிவைடட் பை தி மேக்ஸிமம் பீரியட் ஃபார் விச் பிரீமியம்ஸ் வேர் ஒரிஜினலி பேயபிள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஜீவன் உமாங். ஏபி ரைடர் எத்தனை வருஷம் வரைக்கும் அவைலபிள்? கேள்வி அவ்வளவுதான். ஏபி ரைடர் எவ்வளவு நாள் உண்டு? சோமநாத் சார் சொல்லுங்க. அப் டு பிரீமியம் பெய்ட் சார். அப்சல்யூட்லி வெல் டன். பிபிடிக்கு மாத்திரம் தான் உண்டு. 5 மார்க். கங்க்ராச்சுலேஷன் சோமநாத் சார். மார்க் கொடுத்துருங்க சார். ஒன்லி ஃபார் த பிபிடி ஏபி ரைடர் வில் பி அவைலபிள். Next question.
ஜீவன் உற்சவ் பாலிசிய பேமெண்ட் எஸ்பி பேமெண்ட் இன்கம் பெனிஃபிட்னு சொல்றோம் இல்லையா, ஃபிளெக்சி ஆர் இது ரெகுலர் இன்கம் ஆரம்பிச்ச உடனே ரிவைவ் பண்ண முடியுமா, பண்ணினா எப்படி பெனிஃபிட்ஸ் வரும், பண்ண முடியுமாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. பண்ணினா எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படிங்கிறது. உண்டா? நான் சொல்றது புரிஞ்சுதா? பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. 5 வருஷம் பாலிசி பேமெண்ட் 6 வருஷம் முடிச்சு டெஃபர்மெண்ட் பீரியட் முடிச்சு 11வது வருஷம் பாலிசி இயர்ல அவரு ஃபிளெக்சி ஆப்ஷனோ இல்லை ரெகுலர் ஆப்ஷனோ பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாரு வச்சுக்கோங்க. பிகாஸ் எனிவே பெய்டப்புக்கு கொடுப்பாங்க இல்லையா, ரிவைவ் பண்ணுவா முடியுமாங்கிறது கண்டிஷன் இங்க கேள்வி. பண்ணினா எப்படி பெனிஃபிட் வரும் அந்த அளவுக்கு நீங்க சொல்லணும். சொல்றீங்களா அசோகன் சார்? சார் பாதி தெரியும் பாதி. சரி, ஓகே. சோமநாத் சார் சொல்றீங்களா? இத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க 2 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன விருப்பம் இல்லையா? சும்மா அப்படி இதென்ன செஷனா அப்படி கேட்டுட்டே இருக்கிறதுக்கு? சார் ஒன்ஸ் மணி ஸ்டார்ட் ஆயிட்டுனாக்கா பெய்ட் அப் முடிஞ்சது. வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரிவைவல் சார்? அப்சல்யூட்லி வெல் டன், வெல் டன், வெல் டன். வேற யாராவது? சார் சொன்னது கரெக்டா? I will take back my well done compliments. Yes, it can be done. அந்த டிஃபரன்ஸை கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சுதா? அந்த சமயத்தில் அவர் எங்கேயோ ஃபாரின் போறாரு, வராரு, வந்த உடனே ரிவைவ் பண்ணார்னா பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் பிளஸ் ஃபுல் பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் ஆஃப் 5.5% 10% பிளஸ் 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இட் கேன் பி டன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். பார்ட் 2 ஓவர். Next to term plans, part 3. Hope we are going on time. கொஞ்சம் ஸ்லோவா போறோம், சீக்கிரம் சொல்லணும். நீங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்கிற கொஸ்டின் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஜீவன் அமர் பிளான், சிங்கிள் பிரீமியம் வித் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன். இங்க கேள்வி என்னன்னா, எவ்வளவு பாலிசி டைம் கொடுக்கலாம்? சம் ப்ரப்போசல் போட்டேன், ஏஜ் போட்டுட்டேன், எல்லாம் போட்டுட்டேன். சிங்கிள் பிரீமியம் வித் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் கேஸ் ப்ரப்போசலுக்கு எத்தனை வருஷம் மேக்சிமம் டேர்ம் பாலிசி கேன் பி கிவன்? ஆறுமுகசாமி சொல்றீங்களா? சொல்லுங்க சார். சார் 37 வருஷம். 37 வருஷம். 37. சரி, சரியானு பார்ப்போம். சீனிவாச ராஜேந்திரன் சொல்றீங்களா? சார் 27 சார். ராங். சங்கர் சுப்ரமணியம் சார்? 37 தான். ராங். பார்ப்போம். 3 பேர் முடிஞ்சு போச்சு. 31. அதாவது மோடிஃபை பண்ணிட்டாங்க. இந்த சர்க்குலர் இது வரணும்னு டிசம்பர்ல சர்டன் கண்டிஷன்ஸுக்கு இந்த ஏஜ் பேண்டுக்கு இவ்வளவு சம்மர்ஷருக்கு இவ்வளவுதான் டேர்ம் கொடுக்க முடியும்னு மோடிஃபை பண்ணிட்டாங்க. விச் வி டிஸ்கஸ் இந்த பேனல் டிஸ்கஷன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்த கேள்வி. ஜீவன் அமர் பாலிசி லேப்ஸ் ஆயிடுத்து. இப்ப ரிவைவ் பண்ணணும்னா 31 இருந்து 60 நாளுக்குள்ள எப்படி ரிவைவ் பண்றது? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சா மாத்திரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், கரெக்டா சொல்லணும். சொல்லுங்க சார் சோமநாத் சார். வித் டிஜிஹெச் பண்ணலாம் சார். வித் டிஜிஹெச் பண்ணா போருமா? ஆமா சார். சேகர் சார் அவர் சொன்னது கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட். அசோகன் சார் அவர் சொன்னது கரெக்டா? கரெக்ட் சார். அவர் சொல்றது கரெக்ட் சார். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் சார். 5 மார்க் வழங்கப்படும் சோமநாதன் சாருக்கு. பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் பிரீமியம் வித் இன்ட்ரெஸ்ட்ங்கிற வேர்டு எதிர்பார்த்தேன், சொல்லல. பரவாயில்ல. 60 நாளைக்கு மேல போனா அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் மெடிக்கல் எல்லாம் பண்ணி ஆகணும். புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். கேள்வி என்னன்னா, யுவாட்டம் எல்லாருக்கும் கொடுக்கலாமா? யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த கேட்டகரி? யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? 5 கேட்டகரி போட்டிருக்கேன். லைஸ். பாலச்சந்தர் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டுமா சார்? இருங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். பாலச்சந்தருக்கு. பாலச்சந்தர் சார்.
சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க, அவருக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். கொடுத்தாச்சு சார். ம் சார் யாருக்குமே கொடுக்க முடியாது சார். சரி, வெரி குட். சேகர் சொல்றீங்களா? சார் ம் எஃப்என்எஸ் மேஜர் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம் சார். ஓகே. ஆறுமுகசாமி சொல்றீங்களா? மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ம் சரி, டைம் ஆயிடுது. Major students, pregnant ladies. 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும், மிச்சம் 3க்கும் கொடுக்க முடியாது. பிசிக்கலி டிசேபிலிட்டி கொடுக்கலாம், மேஜர் ஸ்டூடெண்ட். யுவாட்டம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு கொடுக்க முடியாது, பிரெக்னன்ட் லேடிஸுக்கு கொடுக்க முடியாது, எஃப்என்ஏஎஸ்க்கு கொடுக்க முடியாது. சார் எனக்கு கேட்கவே இல்லையா சார்? இல்ல, கேட்டு 3 பேர் சான்ஸ் முடிஞ்சிருது சார். அடுத்த கேள்வி போடுமே. மியூட்டே பண்ணல சார். நான் எப்படி இல்ல, சொல்றது? உங்க பேர் நான் படிக்கலையே. நான் அடுத்த வாழ்க்கை நீங்க ரிப்பீட்டடா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல வாய்ப்பா, அதனால வாய்ப்பே கொடுக்கல சார் இந்த கொஸ்டினுக்கு. நான் ரெடியா இருந்து ஆன்சர் பண்ணேன். சரி, அடுத்த கொஸ்டின் பண்றீங்களா பாக்குறேன். இங்க வந்து கேஸ் ஸ்டடி போட்டேன், மிஸ்ஸிங் பாயிண்ட் சொல்லணும். இப்ப சொல்லுங்க சார். சோமநாதன் சார், ஐ எம் கிவிங் யூ சான்ஸ். யுவர் டர்ம் தான் இதுவும். There are certain conditions இல்லையா டு கம்ப்ளீட் த ப்ரொபோசல். வீடியோ மெடிக்கலோட பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? அதுல 1-2 கண்டிஷன் இதுல மிஸ் ஆயிருக்கு. சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். சார் இன்கம் ப்ரூஃப் மிஸ் பண்ணிருக்கேன் இதுல. வெரி குட். அடுத்தது வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் அண்ட் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும், அதெல்லாம் போட்டிருக்கீங்க. தெரியும் சார். எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் சார் மிஸ் பண்ணிருக்கீங்க. இன்கம் வேற யாராவது சொல்றீங்களா? ஆறுமுகசாமி சார் சொல்றீங்களா? எம்ஹெச்ஆர் சார் அவங்க ப்ரிப்பேர்டுல வரணும். மெடிக்கல்னா இங்க என்ன, அது ப்ரிப்பேர்டு நான் மெடிக்கலே கிடையாது. இங்க மெடிக்கல் தான் இது. இங்க ப்ரிப்பேர்டுங்கிற கொஸ்டினே கிடையாதுங்க. சரி, இவ்வளவு டைம் கொடுத்து சொல்லல. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா இருக்கணும். பிஎம்ஐ 17 and 31 இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் இருந்தா தான் வெறும் வீடியோ மெடிக்கல்ல பண்ண முடியும் 50 லட்சம் வரைக்கும். ரைட்டா? ஓகே. அடுத்த கேள்வி. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் மேக்ஸிமம் டேர்ம் எவ்வளவு கொடுக்கலாம்? மேக்ஸிமம் கவர் சீசிங் ஏஜ் சொல்ல. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாரும் சொல்லுவீங்க தெரியும். ஃபர்ஸ்ட் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு. டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். சோமநாதன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க சார். அவருக்கு பெர்மிஷன் கொடுங்க சார். சோமநாதன் சாருக்கு 50 lakhs சார். சார் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, நான் ரூபா எங்க கேட்டிருக்கேன். What is the maximum term that can be given under total rate of இல்ல பாலிசி டேர்ம் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேட்டிருக்கேன் சார். டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். டார்னா டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். நான் தான் சொன்னேன் சார். அப் டு மெச்சூரிட்டி வரைக்கும் கொடுக்கலாம் சார் பாலிசி. சரி, ஓகே. சக்சஸ் சசிகுமார் சொல்லுங்க சார். சார் ஈக்குவல் டு சம் அஷ்யூர்டுங்க சார். ஓகே, ராங். அசோகன் சார். சார் 25 lakhs சார். 25 lakhs 25 lakhs சார். நான் சம் அமௌண்ட்டை கேட்கலையே சார். சரி சார். பாலிசி டர்ம் தானே கேட்கிறேன். எவ்வளவு வருஷம் கொடுக்கலாம்? 25 years. ஓ, தப்பு. ஓகே. துரைராஜ் சொல்றீங்களா? துரைராஜ். சார் 70 years வரைக்கும். up to 70 years. ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி படிக்கல. What is the maximum term can be given? 35-70 sir. Absolutely well done. காந்திலால் சார், well done. உங்களுக்கு தான் 5 மார்க். 35-75 years. 70 நீங்க சொன்னீங்க.
75 சொன்னீங்களா? 70 தான் சொன்னீங்க நீங்க. 70 சொன்னா உங்களுக்கு பாதி மார்க், 2.5 மார்க். அடுத்த கேள்வி போலாம். சரி நண்பர்களே, நான் திரும்பி திரும்பி சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா ஹேண்ட் ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட் டவுன். என்ன கன்ஃபியூஷனா இருக்கு. வீடியோல வரலன்னா நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். வெரி கிளியர். நீங்க வந்து எங்கேயோ இருந்தனால அப்படிலாம் கிளாஸ் அப்படி நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணவே வேண்டாம். ஓகே, அடுத்த கேள்வி. 859 பிளான். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாலிசி டேர்ம்? ஃபர்ஸ்ட் 859 என்ன பிளான் தெரிஞ்சுக்கணும். சுமதி மேடம் சொல்லுங்க மேடம். வாய்ப்பு கொடுங்க சார் சுமதி மேடத்துக்கு. மேடம் பேசுங்க மேடம், அன்மியூட் ஆயிட்டீங்க. சார் 859 நிவேஷ் பிளஸ் சார். ராங். பத்மநாபன் சார். சார் மேக்ஸிமம் டைம் 40 வருஷம் சார். அப்சல்யூட்லி வெல் டன், கங்க்ராச்சுலேஷன். அவருக்கு 5 மார்க் கொடுத்துருங்க சார். சரல் ஜீவன் சார் பத்மநாபன். பத்மநாபன் டி. ஓகே ரைட். அடுத்த கேள்வி. கேள்வியை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. பிளான் 875 சொல்லிட்டேன். விச் ஆர் த ரைடர்ஸ் நாட் அவைலபிள்? இந்த ரெண்டுல எந்த ரைடர் கிடையாதுன்னு கேட்டிருக்கேன். யாரு சொல்றா பதில்? சோமநாத் சார் சொல்லுங்க. இல்ல சார், ஏபி ரைடர் கிடையாது சார் இதுல. சரி ஓகே. அசோகன் சார். அசோகன் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் ஏடிடிபி இல்ல. ஏபி உண்டு, ஏடிடிபி இல்ல. ஜெயபிரகாஷ் சார் சொல்லுங்க. சார் ஜெயபிரகாஷ் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் கொடுத்தாச்சு சார். சார் ஏடிடிபி சார். செல்வம் சார் சொல்லுங்க. சிபிஓ 17 சென்னை. செல்வம் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். செல்வம் சார். டயம் எடுத்துக்கூடாது. அனந்தகிருஷ்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க. அனந்தகிருஷ்ணன் சாருக்கு. ரைடர்ஸ் கொடுக்க முடியாது சார். அப்சல்யூட்லி வெல் டன். எந்த ரைடருமே கிடையாது. 5 மார்க் அனந்தகிருஷ்ணன் சாருக்கு. இதுதான் எதிர்பார்த்தேன். ஓகே, அடுத்தது இதேதான் 875. வாட் இஸ் த மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி ஃபார் திஸ் பிளான்? குயிக்கா சொல்லுங்க. நான் half an hour நான் முடிச்சாலும் பாஸ். எப்ப எங்க சிஓடி மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எனக்கு. ஏன் லேட் பண்றீங்க அப்படின்னு. சார் பத்மநாபன் சார் சொல்லுங்க. அட்மிட் பண்ணுங்க சார் அவருக்கு. சார் 28 வயசுங்க சார். இல்ல ராங். அசோகன் சார். சார் 18 இயர்ஸ் சார். சார் மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி கேட்கல, நான் என்ட்ரி கேட்கல. புரிஞ்சுக்கோங்க. 75 சார். 75. சரி. சக்சஸ் சசிகுமார் சொல்றீங்களா? சரி. சார் நோ மெச்சூரிட்டி திஸ் பிளான் சார். சங்கர் சுப்ரமணியம் சார் சொல்லுங்க சார். சார் நோ மெச்சூரிட்டிங் சார். இல்ல முடிஞ்சு போச்சு, உங்க வாய்ப்பு முடிஞ்சு. சங்கர சுப்ரமணியம் சார் சொல்லுங்க. 33 சார். 33 is the right answer. Congratulations. Well done. Good. அடுத்த பார்ட் போலாம். பார்ட் 4 annuity plans. நண்பர்களே, அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், நீங்க மனசாட்சியை தொட்டு நீங்களாக ஆன்சர் பண்ணணும். எந்த விதமான வெப்சைட்டு, சர்க்குலர்ஸ், ஆப்பை பார்த்து சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சொன்னீங்கன்னா உங்க மனசாட்சிக்கு அது உங்களுக்கு தெரியும். ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி 867. வாட் இஸ் த மினிமம் வெஸ்டிங் ஏஜ்? பிளான் தெரியும் நினைக்கிறேன். பென்ஷன் பிளஸ் இல்லையா? வாட் இஸ் த மினிமம் வெஸ்டிங் ஏஜ் சொல்றீங்களா சார்? சோமநாத் சார். மினிமம் வெஸ்டிங் ஏஜ் சார் 30 இயர்ஸ் சார். ராங். அடுத்தது அன்பழகன் சார். அன்பழகன் சார் வாய்ப்பு கொடுங்க சார் அவருக்கு. சார் அன்மியூட் பண்ணிக்கோ. 2 years சார்.
மினிமம் 2 years. சார் ஏஜ் கேட்குறேன். இயர் கேட்டா இயரை சொல்லணும். ஐ எம் ஆஸ்கிங் ஏஜ். ஓகே சோகன் சார் சொல்றீங்களா? சார் ஏஜுங்களா? ஏஜ் வந்து 25 சார். சரி ஜெயபிரகாஷ் சார். சார் ஜெயபிரகாஷ் சார். சரி இஸ் நாட் ஆக்டிவ். Not active. 35 வருஷம். 25 வயசு என்ட்ரினா 10 வருஷமாவது மினிமம் இருக்கணும். அப்புறம் தான் பென்ஷன் வாங்க முடியும். வெஸ்டிங் ஏஜ். ரைட். கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுட்டு தான் பண்ணணும். இதே பிளான் தான் பென்ஷன் பிளஸ். சரண்டர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆப்வியஸ்லி லாக்இன் பீரியட் உண்டு 5 வருஷம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் சரண்டர் பண்ண முடியும். சரண்டர் பண்ணா என்ன கிடைக்கும்? சிவகுமார் சார், நம்ம சிஓடி மெம்பர்ஸ் வேற யாரே வந்திருக்காங்களா பாருங்க கோவாஸ் கொடுக்கறதுக்கு. நான் பார்த்துட்டேன், ஓரளவு கொடுத்துட்டேன். யார் சொல்றீங்க சார்? சார் 60% ஆஃப் கம்யூட்டேஷன் சார். கொஞ்சம் கரெக்டா சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டீட்டெயிலா அழகா சொல்லணும் சார். அதுக்கு அன்னைக்கு இருக்கிற என்ஐவி கால்குலேஷன்ல 60% ஆஃப் கம்யூட்டேஷன் சார். பேலன்ஸ் பென்ஷன் சார். சரி சரியா வரல. அடுத்தது அனந்தகிருஷ்ணன் சார் சொல்றீங்களா? அனந்தகிருஷ்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் அன்னைக்கு என்ன உம்லேட் இருக்கோ அந்த அமௌண்ட். இல்ல இங்க அப்படா சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாங்கிறீங்களா? ஃபுல் வேல்யூ கொடுத்துருவாங்களா? ஆமா சார், ஃபண்ட் வேல்யூ என்ன இருக்கும். சோமநாத் சார் சொல்றீங்களா? மினிமம் அமௌண்ட் அக்வயர் ஆகலைன்னாக்கா பென்ஷனுக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா தே வில் கண்டினியூ த பென்ஷன் சார். 1000 rupees மினிமம் அவங்களுக்கு வந்து மந்த்லி பென்ஷன். அதுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இருந்தாக்கா தே வில் கெட் அ பென்ஷன். அதர்வைஸ் ஃபுல் அமௌண்ட் வில் ரீஃபண்ட் டு த கஸ்டமர். சரி, அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆன்சர். என்டையர் ப்ராசஸ்ல ஆன்யூட்டி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்ல 50% வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அவர் சொன்னாரு 60% கமிட் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் ஆப்ஷன் தான். இப்படி சொல்லணும். மெச்சூரிட்டி இல்ல சார். நீங்க சொன்னது இந்த பிங்க் பாக்ஸ்ல போட்டதை மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. சரியான ஆன்சர் நான் எதிர்பார்த்த ஆன்சர் வரவில்லை. ரைட்டா? அதனால யாருக்கும் மார்க் கிடையாது. 50% கொடுத்துருங்க சார். ரைட். What is the maximum vesting age at ஜீவன் சாந்தி? கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. மேக்சிமம் வெஸ்டிங் ஏஜ் ஜீவன் சாந்தி. டக்குன்னு சொல்லுங்க. சோமநாத் சார் சொல்றீங்களா? 5 years சார். ராங். அன்பழகன் சார்? 7 years. இல்ல. பத்மநாபன் சார்? சார் 35 வயசு சார். சார் கேள்வியை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மேக்சிமம் நான் சொல்றேன். சுமதி மேடம் சொல்லுங்க. 82 சார். 82. இல்ல ராங். சுமதி மேடம்? சார் 25 சார். ராங். ஓகே சார் 81 சார். 80 வருஷம் முடிஞ்சு போச்சு. சான்ஸ் முடிஞ்சு போச்சு. 80 வருஷம். ஓகே, குரூப்புக்கு தான் மார்க். எல்லாரும் ஹேண்டை முதல்ல கீழே போடுங்க சார். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அடுத்த கேள்விக்கு தான் நீங்க பண்ணணும். கேள்வி வரதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணா எப்படி? கேள்வியை பார்க்காம ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட் டவுன். ஜீவன் சாந்தியில டெத் பெனிஃபிட் வாங்குறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸுக்கு கரெக்டா சொல்லணும். சும்மா அது 1 2 பீஸ் மீன்ல சொன்னா மார்க் வழங்கப்பட மாட்டாது. குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். டெத் ஆயிட்டா என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் நாமினிக்கு அவைலபிள்? லட்சுமி நரசிம்மன் சார் கரெக்டா சொல்லணும். சொல்றீங்களா சார்? சொல்லுவோம். 105% கொடுப்பாங்க சார். 105% கஸ்டமர் டெட் ஆயிட்டாக்கா 105%. இன்கேஸ் டிஃபரெண்ட் பீரியட்ல ஒன்ல டெட் ஆயிட்டாக்கா அந்த சம்மூஷனுக்கு என்ன போட்டிருக்காரோ அது வந்து அவருக்கு சர்வ் பெனிஃபிட் வரும் இல்லையா சார்? அதுல இருந்து பிளஸ் 105% போட்டு கொடுப்பாங்க சார். நான் வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்கலையே, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கேன். சங்கர சுப்ரமணியன் சார் சொல்லுங்க சார்.
சங்கர் சுப்பிரமணியன் சார் சார் அன்மியூட் பண்ணுங்க சார் அவருக்கு டக்குன்னு. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஃபுல் பேமெண்ட் அந்த ஃபுல் பேமெண்ட் அதாவது இடையில இறந்து போயிட்டாக்க அந்த அக்ரூட் அமௌண்ட்டும் ப்ளஸ் 5% கொடுப்பாங்க. ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியாச்சு, மெச்சூர் ஆனுவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் டிபாசிட்டட் ப்ளஸ் 5% கொடுப்பாங்க. ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அல்லது டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் சார். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனுவிட்டி கண்டினியூ பண்ணி வாங்கிக்கலாம் சார். ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிருக்கீங்க, ஆனா ஃபுல்லா கரெக்டா சொல்லல. பத்மநாபன் சார் சொல்றீங்களா? சரி, 3 இருக்கு இதுல. லம்சம் டெத் பெனிஃபிட் கொடுத்துருவாங்க 105%. அது சொன்னீங்க நீங்க. இந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மாதிரி அதையும் வாங்கிக்கலாம். ஆனுடைசேஷன் ஆஃப் டெத் பெனிஃபிட், அந்த அமௌண்ட்டையே அவங்க அந்த சமயத்துல ஆனுட்டி எப்படி இருக்கோ ஸ்கீம் இருக்கோ அதை வாங்கிக்கலாம் நாமினி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது சொல்லல. எனவே சங்கர் சுப்பிரமணியன் சாருக்கு 3 மார்க் வழங்கப்படும். அடுத்த கேள்வி. பிளான் 857. How the annuity payment will be made under option H. 857 என்ன பிளான்? ஜெய்சங்கர் சார் உங்களுக்கு தெரியுமா? ஜெய்சங்கர் சார். சார் ஜெய்சங்கர் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஹலோ ஜெய்சங்கர் சார். சார் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறார் சார். சக்சஸ் ஆகல. சக்சஸ் சசிகுமார் சொல்லுங்க சார். சசிகுமார் சார். சார் ஜீவன் அக்ஷய்ங்க சார். 7 சார். சரி சொல்லுங்க நீங்க. ஹச் வந்து 50% ஆஃப் ஆனுவிட்டி செகண்டரி ஆனுவிட்டி சார். அப்புறம் டெத் அப்போ பிரைமரி ஆனுவிட்டி ஆயிடுவாங்க சார். கரெக்ட், அப்சல்யூட்லி வெல் டன். சக்சஸ் சசிகுமாருக்கு மார்க் கொடுத்துருங்க சார். 5 மார்க். வெல் டன் சார். வீடியோல வரணும் இந்த மாதிரி யாரா இருந்தாலும், நான் இல்லாட்டா வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். 862 பிளான். கேள்வி என்னன்னா, யாருனாலும் ஜாயிண்ட் லைஃபா இருக்கலாமாங்கிறது கேள்வி. 862 ஃபர்ஸ்ட் என்ன பிளான் உங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியலன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எங்கிறதாலும் ஜீவன் சாந்தி ஜீவன் அக்ஷய் தான் சொல்லிட்டு இருக்கோம். மிச்ச 2 பிளான்லாம் இருக்கு. தெரியுமா இருக்காது? பத்மநாபன் சார் என்ன பிளான் சார்? சரல் பென்ஷன். சரி, ஆன்சர் தெரியுமா இதுக்கு? சார் ஆன்சர் எனக்கு தெரியலைங்க சார். சரி ஓகே. பாலச்சந்தர் சார் சொல்லுங்க. பாலச்சந்தர் சார் அன்மியூட் பண்ணுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பாலச்சந்தர் சார். சார் இது இருக்கு சார். செகண்டரி ஆனுவிட்டி இருக்கு சார். சார் சரல் ஜீவன் சார். சரி, இல்ல ராங் ஆன்சர். கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல நான் என்ன கேட்கிறேன்னு. சோம்நாத் சார் தெரியுமா ஆன்சரு? சார் பிளான் வந்து சரல் பென்ஷன் அது கரெக்ட். பட் இதுல வந்து ஆப்ஷன் ஜாயிண்ட் கொடுக்கலாம் சார். செகண்ட் ஆனுவிட்டேட் வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் கூட கொடுக்கலாம் சார். சரி, முடிஞ்சு போச்சு வாய்ப்பு. ஒன்லி ஸ்பௌஸுக்கு தான் கொடுக்க முடியும் இந்த பிளான்ல, சரல் பென்ஷன்ல. புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நாட் லைக் ஜீவன் சாந்தி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன பிளான்? ஸ்மார்ட் பென்ஷன். இந்த E1 ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். E1 ஆனுவிட்டி பெனிஃபிட் ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். தெரிஞ்சா டக்குன்னு சொல்லுங்க. நம்ம த்ரெட் பேரா அனலைஸ் பண்ணிருக்கோம் இந்த கிளாஸ்லாம். சார் சொல்றீங்களா? சார் தெரியல சார். சாரி சார். அப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க, கீழே போட்டுருங்க. எல்லா ஹேண்ட் ரைஸ் அப்படியே 75 ல இருந்து 5% எவ்ரி இயர் கிடைக்கும் சார். சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் காந்திலால் சார். நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அப்புறம் தான் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன். துரைராஜ் சொல்லுங்க சார். துரைராஜ். துரைராஜ். துரைராஜ் சார். முரளி சார் சொல்லுங்க சார். முரளி சார் வாய்ப்பு கொடுங்க.
முரளி சார். எஸ் முரளி. முரளி சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சார் இந்த ஆப்ஷன் வந்து at the age of 75 we can withdraw 50% of the amount and after that the annuity will continue as it is. There is no reduction, but you can withdraw 50% of the purchase price at the age of 75. What about the death benefit? ரெண்டு கேட்டிருக்கேன். சர்வைவலுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. டெத் பெனிஃபிட் எப்படி போகும்? அஸ்யூமிங் பிரைமரி அவர் போயிட்டாரா என்ன ஆகும்? நாமினிக்கு போயிடும் சார். டெத் பெனிஃபிட் நாமினிக்கு போயிடும். டெத் பெனிஃபிட் போகும். ஓகே குட். கங்க்ராச்சுலேஷன். நல்லா 5 மார்க் கொடுத்துருங்க அவருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆனுட்டி பேமெண்ட்டு அந்த 50% கழிச்சுட்டு பேலன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுதான் முக்கியம். டெத் பெனிஃபிட் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் பிரைஸ் லெஸ் அந்த 50% வாங்கினதை கழிச்சுட்டு நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாமினிக்கு பென்ஷன் கிடையாது. வெல்டன். முரளி சாருக்கு 5 மார்க் கொடுத்துருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது ஸ்மார்ட் பென்ஷன் தான். இங்க என்ன பண்ணிட்டேன்? பெனிஃபிட்ஸை போட்டுட்டேன். என்ன ஆப்ஷன் கேட்குறேன்? இங்க வந்து பெனிஃபிட்ஸ் போட்டுட்டேன். என்ன ஆப்ஷன் கேட்குறேன்? கரெக்டா ஆப்ஷன் நேம் மாத்திரம் சொன்னா போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிச்சுட்டு சொன்னா போறோம். I think COT members will give me another 10 minutes today because I had to cover another 8 questions. இல்ல I'm just telling. நண்பர்களே சரியா தெரியுமா? பத்மநாபன் சார் ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? சார் C1 ராங். சோமநாதன் சார் தெரியுமா? சார் 3% இன்க்ரீசிங் சார் திஸ் ஆப்ஷன்ல. சார் நான் என்ன கேட்டிருக்கேன்? நீங்க ஃபர்ஸ்ட் காலம் மாத்திரம் படிச்சு பாருங்க. on death of the primary annuity 50% உங்களுக்கு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் காலம் படிச்சு பாருங்க. annuity option payment shall be made arrears as long as the இல்ல சார். no under which option this annuity benefit what sir? அதுக்கு மாத்திரம் ஆன்சர் பண்ண போறீங்க. நீங்க ஆப்ஷன் இ ஆப்ஷன் சார். H1 21 ஆப்ஷன் இருக்கு. அதுல 21 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் அனலைஸ் பண்ணிருக்கோம் நம்ம. சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப். இதுதான் ப்ரொவிஷனோட எக்ஸ்ட்ராக்ட். We are moving on to the last part. இதுல கடைசி 3 கேள்வி கொஞ்சம் பெருசா இருக்கும். Be prepared. கேஸ் ஸ்டடியா இருக்கும். ULIPs and underwriting and taxation, right? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிங்க. நான் சிம்பிள் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கேன். நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? SAIPல கேட்டிருக்கேன் 752 பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் எவ்வளவு? வெரி சிம்பிள். டக்குன்னு சொல்லணும். இங்க வந்து கொஞ்சம் உல்டாவா போட்டிருக்கேன். இயர் பார்த்து சொல்லணும். எனக்கு கரெக்டா ஃபில்அப் பண்ணணும். நீங்க எங்க சார் யூலிப் வித்தாதானே சார் அப்படின்னு லட்சுமி நரசிங் சார், உங்களுக்கு 3 லைனுக்கும் எனக்கு ஆன்சர் வேணும். கரெக்டா சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சார் அட்மிட் பண்ணி சார் செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஒண்ணு வரும் சார். 5 லாக்கிங் பீரியட் அது. என்ன சார்? சார் 5 இயர்ஸ் 5 வருஷம் லாக்கிங் பீரியட். இது வராது. நீங்க உங்க பிளான் டீடைல்ஸ்லாம் நான் கேட்கவே இல்லை. எனக்கு பிளானை பத்தி தெரியும். அலோகேஷன் சார்ஜ் என்னன்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். நீங்க கேள்வியை புரிஞ்சுக்கல. அடுத்தது, யூ ஹேவ் நாட் அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின் ரைட்லி. வேற யாராவது? அலோகேஷன் சார்ஜ் என்ன பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கேன் சார். பிரீமியம் வாங்குறப்போ ஒரு அலோகேஷன் சார்ஜ் பிடிப்பாங்கல்ல, அப்புறம் தானே NAV கொடுப்பாங்க, யூனிட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார். அசோகன் சார் தெரியுமா? சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். அசோகன் சார் சார் அது மியூட் ஆகுது சார். அதுவே மியூட் ஆயிடுது. அன்மியூட் பண்றாரு, மறுபடியும் மியூட் ஆகுது. ஹலோ சொல்லுங்க சார். சார் 4% சார். சரி, ராங். 4% அதுக்கு மேல வந்து அந்த சம் அஷ்யூர்ட், அதாவது பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து
உங்களுக்கு வந்து குறையும் உங்களுக்கு. இல்ல ஆறுமுகசாமி சார். ஆறுமுக சுவாமி சார் ஃபர்ஸ்ட் இயர் 3%. ஆ செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் வந்து 2%. ஆஃப்டர் 5 இயர்ஸ் பிறகு வந்து அந்த அலகேஷன் சார்ஜை திருப்பி கொடுத்துருவாங்க. பத்மநாபன் சார் தெரியுமா? பத்மநாபன் சார். சார் 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் 5.5% சார். ஓகே. ஃபர்ஸ்ட் இயருக்கு 8% சார். அப்புறம் ஆஃப்டர் 5 இயர் சார் ஆஃப்டர் 5 இயர் வந்து பாத்தீங்கன்னா 3% சார். வெல் டன் கங்க்ராச்சுலேஷன். 5 மார்க் கொடுங்க. சூப்பரா ஆன்சர் பண்ணா பாருங்க. இதுதான் திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் நியூ என்டோமெண்ட் பிளஸ். மைனர் குழந்தைகளுக்கு மார்டாலிட்டி சார்ஜஸ் வாட் பேசிஸ் எப்படி பிடிக்கிறாங்க? மைனரா இருக்கிறப்போ மார்டாலிட்டி சார்ஜஸ் எப்படி பிடிக்கிறாங்க? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது சொன்னா போதுமானது. 735 என்டோமெண்ட் பிளஸ். அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் பார்ப்போம். சொல்லிட்டீங்கன்னா நல்லது. எல்லா பிளானும் படிக்கணும் சார். ஒவ்வொரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு பிளான் படிச்சா கூட அக்டோபர்ல லான்ச் பண்ண நேரத்துக்கு எல்லா பிளான் படிச்சுக்கலாமே. அடப்பாயா, அவனுக்கு ஒரு வேலை இல்லைங்கிறீங்களா? ஓகே. ஹலோ நோ டேக்கர்ஸ் சார் சொல்றீங்களா? ஆமா சார் சொல்லுங்க. அதாவது அந்த இது கவரேஜ் வந்து எப்போ தொடங்குதோ, லைஃப் கவர் எப்போ தொடங்குதோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து மார்டாலிட்டி சார்ஜஸ் வந்து இதாகும் சார் உங்களுக்கு. சரி, அவர் சொன்னது கரெக்டா சொன்னாங்க சார். சோமநாதன் சார் அவருக்கு கொடுங்க சார். இல்ல சார், கரெக்ட் இல்ல சார். ப்ரொபோசர் ஏஜ் மேல தான் சார் மார்டாலிட்டி சார்ஜஸ் பிடிக்கப்படும். சரி, 2 பேர் சொன்னதுமே கொஞ்சம் அவர் சொன்ன கிட்டத்தட்ட லைஃப் கவர்னு சொன்னார் அவரு. கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் பாலிசி தொடங்கி 2 அப்புறம் இப்ப சொல்லக்கூடாது. நான் காமிச்சிட்டேன் ஆன்சரை. 2 வருஷம் மினிமம் ஆயிருக்கணும், இல்ல 8 வருஷம் ஆயிருக்கணும். விச்செவர் இஸ் ஏர்லியர், எது முதல்ல வருதோ அப்பதுல இருந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. சோ பாலிசி இப்ப 2 வயசு குழந்தைக்கு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க, 4 வயசுல இருந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இதே 7 வயசு குழந்தைக்கு எடுத்தா 8 வயசுல பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. 9 வயசு குழந்தைக்கு எடுத்தா உடனே பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும், அப்பதான் மார்க் வழங்கப்படும். எனிவே, இது என்ன பிளான்? 873 இண்டெக்ஸ் பிளஸ் கேரண்டீட் அடிஷன். சவுண்ட் வராம பாத்துவாங்க. கேரண்டீட் அடிஷன்ஸ். இந்த கொஸ்டின் மார்க் ரெட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அதை மாத்திரம் ஃபில் அப் பண்ணா போறோம். கேரண்டீட் அடிஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? பாலிசியை விட்டு விட்ரா பண்ணாம சரண்டர் பண்ணாம இருந்தா அந்தந்த வருஷத்துல ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இங்க சில இடங்கள்ல பாலிசி டேர்மை போட்டிருக்கேன், சில இடங்கள்ல பெர்சன்டேஜை போட்டிருக்கேன். நீங்க மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் மாத்திரம் பிளாங்க் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாத்திரம் பண்ணினா போதுமானது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைனு. ஸோ ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் மார்க் இருக்கும். மேல ஆனுவலைஸ்டு பிரீமியம் லெஸ் தென் 48,000னா எவ்வளவு, அடுத்த காலம் 48,000 அண்ட் அபோவ்னா எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லணும். கான்பிடண்டா இருந்தா சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும். ஒரு லைன் சொன்னாலும் மார்க் கிடையாது. யாருக்கு தெரியும் சொல்றீங்களா? பத்மநாபன் சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் 5 வருஷம் சார். ஓகே சார், அங்க வந்து பாத்தீங்கன்னா 5% சார். அடுத்தது சார் மியூட் ஆயிட்டாரு. பார்க்க கூடாது, பார்த்து சொல்லக்கூடாது. பார்த்து சொன்னா அதுக்கு பேரு கேள்வி பதில் இல்லை. சரி, சங்கர் சுப்ரம் சார் தெரியுமா? ஃபுல் டேபிள ஃபில் அப் பண்ணணும், அப்படிதான் மார்க் வழங்கப்படும். சார் முதல்ல இதுக்கு 5 வருஷம், அதுல 6%, அதுல 5%. ரெண்டாவதுக்கு 6%. மூணாவதுக்கு 15%. நாலாவதுக்கு 20 இயர்ஸ். அஞ்சாவதுக்கு
அது 25% தான் சார் மேக்ஸிமம். இல்ல, ராங். நீங்க ஓரளவுக்கு சொன்னீங்க. அவருக்கு வந்து 2.5 மார்க் கொடுங்க சார். கடைசியில் 30%. வெரி குட். சங்கர் சுப்ரமணியம் சாருக்கு 2.5 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் கரெக்டா பண்ணிட்டாரு. அடுத்த கேள்வி போலாம். இது முடிச்சு வச்சு இல்லையா? 749 என்ன பிளானு? நிவேஷ் பிளஸ். இங்க வந்து பார்ஷியல் விட்ராயல் எப்படி அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்க கேரண்டீட் அடிஷன்ஸ் இல்ல, பார்ஷியல் விட்ராயல். ஒரு சில 1-2 இடங்கள்ல பாலிசி இயர சொல்லணும். சில இடங்கள்ல பெர்சன்டேஜ் ஆஃப் விட்ராயல் அலோவபிள், சர்டன் பெர்சன்டேஜ் இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. நிவேஷ் பிளஸ் இதுக்கு நீங்க சொல்லணும். பிக்க சொல்லுங்க. நான் 4 கொஸ்டின்ஸ் இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். தெரியுமா லட்சுமி? ஃபுல்லா தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து 5 to 10 சார். 5 to 10 ராங் ராங். அடுத்தது தப்பு தப்பு. அடுத்தது சரி. இது யூலி இப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க தெரியும் எனக்கு. நானே காமிச்சிடுறேன். 6 to 10. அப்படிலாம் ஏழை விடக்கூடாது, கரெக்டா சொல்லணும். இந்த பாருங்க, இதுதான் டேபிள். சரியா சார்? நீங்களே ஆன்சர் போட்டீங்களா சார் சொல்றதுக்குள்ள? அல்ல, நீங்க டக்குன்னு நான் அப்போ ரைஸ் பண்ணலையா? நான் ஆரம்பிச்சேன் சார். ரைஸ் பண்ணியே வச்சிருக்கேன் சார். நீங்க அன்மியூட்டே பண்ணல சார். சார் 2-3 கொஸ்டின் இந்த மாதிரி தான் சார் நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன். இல்ல நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது சார். முடிச்ச உடனே டக்குன்னு அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு பண்ணுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தரேன். ஓகே. லிங்க்டு ஏபி ரைடர். வாட் இஸ் த மினிமம் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சம் அஷ்யூர்ட்? இப்ப சொல்லுங்க சார். சோமநாத் சார் சொல்றீங்களா? உங்களுக்கு கன்வீனியன்டான கொஸ்டினுக்கு உடனே சக்சஸ் சசிகுமார் சொல்லுங்க சார். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்க அன்மியூட் பண்ணல சார். சசிகுமார் எடுக்காம விட்டுலாம்ல சார்? நான் அப்படிலாம் கேட்கலையே. நான் வந்து எடுக்காம எடுக்கிறது இதெல்லாம் பாலிசி ஹோல்டரோட இது. நான் மினிமம் 0 தாங்க சார். சரி சரி. 10,000 ரூபா மினிமம் ஏபி ரைடர். சம்மர்ஸ் ஏபி ரைடருங்கிறது எவ்வளவு நாள் எடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? 38. இந்த கொஸ்டினுக்கு 2 நிமிடங்கள் வழங்கப்படும். டாக்ஸபிலிட்டி செக்ஷன் 10(10)D ரிலேட்டட். சொல்லுங்க சார் சோமநாத் சார். இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துருக்கோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல்லா எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்ல வேண்டியது மேல போட்டிருக்கிறது பாலிசிஸ், டேட் ஆஃப் இஷ்யூ போட்டேன், அனுவலைஸ்டு பிரீமியம் போட்டுட்டேன், மெச்சூரிட்டி எப்போ வருங்கிறத போட்டுட்டேன். கீழே டாக்ஸபிலிட்டி, டாக்ஸபிளா டாக்ஸபிள் இல்லையா, டாக்ஸ் உண்டா டாக்ஸ் இல்லையா, இதுதான் கேள்வி. அதுக்கு இதை படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். This is with respect to section 10(10)D. இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. முரளி சார் சொல்றீங்களா? கேள்வி புரிஞ்சது இல்லையா சார் உங்களுக்கு? சார் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே டேக்ஸ் வராது சார். ஏன்னா எல்லாமே வந்து 10% வருது. ஸோ இங்கே வந்து கன்சிடரேஷன் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து பார்க்கவே வேணாம். கவரேஜ் தான் பார்க்கணும். 10(10)D பார்க்கும்போது கவரேஜ் தான் பார்க்கணும். கவரேஜ் 40 lakhs 4 lakhs 10% வந்தது. அதனால் டேக்ஸ் வராது. இது என்னுடைய கருத்து. தப்பா இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. சரி, சங்கர் சுப்ரமணியம் சார் சொல்றீங்களா? சங்கர் சுப்ரமணியம் சார்
அன்மியூட் பண்ணிக்கோ சார், மியூட் ஆகுது மறுபடியும். டாக்ஸே வராது சார். சரி, சோமநாத் சார் சொல்லுங்க சார். சோமநாத் சார். டாக்ஸ் வராது. பட் அதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு சார் எனக்கு. ஒண்ணுத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, அது கிளாரிஃபை பண்ண எனக்கே தெரியல சார். ஜெயபிரகாஷ் சார் சொல்லுங்க சார். ஐயா ஜெயபிரகாஷ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. 10% மேல இல்லைங்க சார். சேகர் சார் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டாக்ஸபிள் வரும் சார். அந்த மெச்சூரிட்டி 23ல வாங்குறது வந்து நான் டாக்ஸபிள் சார். எது ஃபர்ஸ்ட் நீங்க பாலிசி மேல அந்த எக்ஸ் ஒய் போட்டிருக்க 1/4/2000 5 லட்சம் பிரீமியத்துக்கு மேல போகும். அதான் சார் இது வந்து 23லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 லட்சத்துக்கு மேல பிரீமியம் போயிடுது சார். அதனால வந்து டாக்ஸபிள் சார் 10 இப்படி. சார் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். மேல லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு சார் புரிஞ்சுக்கோங்க சார். ராமமூர்த்தி சார் சொல்லுங்க. ஒன்னும் கேட்கல சார், உங்க நெட் பேண்ட்வித் ப்ராப்ளம். ஒண்ணுமே கேட்கல. ராமமூர்த்தி சார் பேசுறீங்களா? காலத்துல வந்து அது டாக்ஸபிள் சார். அன்பழகன் சார் சொல்றீங்களா? இல்ல நீங்க சொன்னது தப்பு சேகர். 5 லட்ச ரூபாய் பிரிவு வரைக்கும் 1/4/2023 இருந்து டாக்ஸ் கிடையாது சார். அதனால இந்த மெச்சூரிட்டி எதுக்குமே டாக்ஸ் தராது சார். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரிமியம் டாக்ஸ் கிடையாது சார். சரி, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் ஒன்னும் ஒழுங்கா உத்தரவு சொல்லல. லாஸ்ட்ல உள்ள காலம் மாத்திரம் தான் டாக்ஸபிள். எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த ஆக்ட் வந்து 1/4/2023 அப்புறம் தான் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிசிக்கு பிரச்சனை கிடையாது. 1/4/2022 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1/4/2023 5 லட்சத்துக்கு மேல அக்ரிகேட் பிரீமியம் போனா டாக்ஸபிள்ங்கிறது லாஜிக். கரெக்டா? அது இல்லாம 10% ஆஃப் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் இருக்கணும். 2 கண்டிஷன் இருக்கணும். ஸோ ஒய்இசட் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். ஸோ இந்த 2 ஒய்இசட்டுக்கும் டாக்ஸ் கிடையாது. அடுத்த காலம் எம்முக்கு தான் டாக்ஸ். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே போட்டிருக்கேன் பாருங்க என்ன ரீசன்ங்கிறது. ஏன்னா அது வந்து இந்த எக்ஸுங்கிற பாலிசி வந்து இந்த ஆக்ட் செக்ஷன் 10D இம்ப்ளிமெண்டேஷன் வரதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணியாச்சு. மிச்சது வந்து இந்த ரெண்டுமே 5 லட்சத்துக்குள்ள வந்துடுறது. ஒய்இசட் எம் மாத்திரம் தான் டாக்ஸபிள். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தரப்படும். சோமநாத் சார் உங்க பேர் தான் போட்டிருக்கேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இங்க கொஸ்டின் சொல்யூஷன் தான் சொல்லணும் நீங்க. எப்படி ஃபினான்சியல் சொல்யூஷன், how will you suggest to avoid tax for this particular proposal under Jeevan Utsav? ஃபுல்லா போட்டுட்டு ஆனா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க. சார் அவருக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகுது. ஆனா நீங்க டர்ம் வந்து 5 இயர்ஸ் தான் கொடுக்குறீங்க. 25 lakhs கொடுக்கறதுனால அது மோர் தென் உங்களுக்கு பிரீமியம் ஜாஸ்தி ஆகுறதுனால அவருக்கு பிரீமியம் ரைடர் கொடுத்து நம்ம பண்ணாக்கா தட் வித்தவுட் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அவருக்கு டாக்ஸபிள் இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 10 டைம்ஸ்க்குள்ள அந்த பிரீமியம் வந்து நம்ம எனக்கு எக்ஸாக்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கூட சொல்லலாம். எக்ஸாக்ட் ஃபிகர் வச்சு சொல்லணும். அப்படின்னா தான் அது வந்து மேட்ச் ஆகும். இல்ல ஒர்க் அவுட் பண்ணி சொன்னா கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு வரணும், என்ன டேர்ம் பிளான், டேர்ம் ரைடர்னா டேர்ம் ரைடர் எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிலாம் சொல்யூஷன் சொல்லணும். ஈக்குவல் டு சம் அஷ்யூர்ட் டேர்ம் ரைடர் கொடுக்கணும் சார். அப்ப எப்ப கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் எவ்வளவு வரும் அப்படிலாம் அது ஜெனரல் கமிட்மெண்ட், ஜெனரல் இது சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. இது வந்து சொல்யூஷன். இது சொல்யூஷன் நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி போடுறேன்னு. பட் அது தெரியணும், கரெக்டா சொல்லணும் நீங்க. சீட் டேர்ம் ரைடர் கொடுத்தா ஆப்செட் ஆகுங்கிறது வேற இது. பட் எப்படி எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சேகர் சொல்ல போறீங்களா? மேக்ஸிமம் 25 lakhs டைம் ரைட்ல சேர்த்தா 50 லட்சம் தான் சார் வரும். அது 50 லட்சம் மேல பிரீமியம் வருதுனால வந்து டாக்ஸபிள் வரும் சார். ஓகே சார் சொல்லுங்க சார். காந்திராஜ் சார் சொல்லுங்க சார்.
சார் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரீமியம் 5 லட்சத்துக்கு உள்ள கொண்டாடணும். நீங்க எந்த டேர்ம் ரைடரை சேர்த்தாலும் பிரீமியம் இன்னும் ஏறும். ஸோ சம்ம ஷூட் 25 குறைக்கணும். 25 கொடுத்தாலே நமக்கு 539 அப்படி சொல்ல முடியாது. அவர் சம்மர் 25 lakhs வேணுங்கிறாரு. அவரு 5 வருஷம் வேணுங்கிறாரு. அது நம்ம சொல்ல முடியாது. பார்ட்டி எனக்கு 25 lakhs வேணுங்கிறாரு. நீங்க எப்படி how can you say that you can reduce the sum assured? ஒன்னு டேர்ம் ஏத்திக்கலாமா சார்? அதெல்லாம் இதுதான் ஸ்ட்ரக்சரு சார். இதுதான் ப்ரொபோசலு. ஒண்ணுங்க ஆப்ஷன்லாம் கிடையாது. இதுதான் ப்ரொபோசல். எனக்கு இந்த பாலிசி தான் வேணும், இப்படிதான் எனக்கு வேணும் அவர் கேட்கிறாரு. சரி, வேற யாராவது சொல்றீங்களா? நான் காமிச்சிடவா? குறை சொல்லக்கூடாது சார். நான் நினைச்சேன் சார் வச்சது. டாக்ஸ் ஃபார் தி மெச்சூரிட்டியா டாக்ஸ் ஃபார் தி ப்ரொபோசலா சார்? நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் அதுதான் 2 நிமிஷம் தரேன்னு சொன்னேன். சும்மாலாம் பண்ண முடியாது. இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா யாரும் சொல்லல ஒழுங்கா. இப்ப பாருங்க, நான் சொல்றேன். ஆனுவல் பிரீமியம் 5,39,500. 10 டைம் எவ்வளவு? 53,95,000 கேபிட்டல் சம் அஷ்யூர்டு. அப்போ பேலன்ஸ் டெத் பெனிஃபிட் வந்து 7 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் பிரீமியம். அப்போ 38 டைம்ஸ் டெத் பெனிஃபிட் எவ்வளவு? 38,55,250. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 53,95,000 மைனஸ் 38,55,250. 15,39,750க்கு உண்டான டேர்ம் ரைடர் கொடுத்தால் போதுமானது. அப்படி இருக்கிறப்போ 16 lakhs ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கலாம். டு அவாய்டு கன்ஃபியூஷன், அவர் இவர் சோமநாத் சார் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுக்கலாங்கிறது வேற. இங்க ஃபிகர் தான் எனக்கு முக்கியம். ஸோ டோட்டல் பிரீமியம் இவ்வளவு வருது, இவ்வளவு கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் வருது. ஸோ ஆக்சுவல் கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் வித் 16 lakhs இவ்வளவு அமௌண்ட் வருது. ஸோ நீட் டு அட்ஜஸ்ட் டிஆர்எஸ்ஏ, தட் இஸ் டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்ட் அக்கார்டிங்லி. 18 lakhs டேர்ம் ரைடர் கொடுத்தால் போதுமானது. 25,920. 5 lakh பார்த்தீங்கன்னா தெரியும். 5,39,500 plus 25,920 is equal to 5,36,420 into 10 times 56,54,200. That's it. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப டாக்ஸ் எஸ்கேப்டு. இந்த அளவுக்கு டீட்டெயிலா அதுல சொல்லணும். இப்படின்னா தான் அது பண்ண முடியும். லாஸ்ட் கொஸ்டின் சார், அண்டர் ரைட்டிங் 40வது கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பார்த்து படிச்சுட்டு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த எஸ்யூசி தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரண்ட் ப்ரொபோசலை நான் போட்டுட்டேன். கரண்ட் ப்ரொபோசல் மேல என்னங்கிறத போட்டுட்டேன். அவர் சேலரி, குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், பீமாஸ்ரீ எடுக்கணுங்கிறாரு. 25 lakhsக்கு எடுக்கணுங்கிறாரு. 20 lakhs டேர்ம் ரைடர் கேட்டிருக்காரு. நிவேஷ் பிளஸ் ஆப்ஷன் 1ல வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு. எக்ஸிஸ்டிங் பாலிசிஸை போட்டுட்டேன். டேட்டா கமெண்ட்ஸ்மெண்ட்டை போட்டுட்டேன். இப்போ வாட் இஸ் த எஸ்யூசி ஃபார் திஸ் கேஸ்? 2 minutes டைம் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இன்னைக்கு சிஓடி மெம்பர்ஸ் வில் கிவ் மீ another 10 minutes டைம் நினைக்கிறேன். With their permission, I am proceeding. This is the last question. I am not in a hurry. 2 minutes time தருவேன், கரெக்டா சொல்லணும். காந்திலால் சார், நீங்க மார்க் டோட்டல் போட ஆரம்பிச்சிருங்க. ரைட் சார். நீங்க இது வரைக்கும் போட்ட மார்க்கை டோட்டல் போட்டு ரேங்கிங் போட ஆரம்பிச்சிருங்க. இதை யாரு சொல்றாங்களோ அந்த ஆன்சரை கரெக்டா இந்த மார்க்கை ஏற்றிட்டு அதுல. ஃபார் வாண்ட் ஆஃப் டைம்.
ஆச்சே. சார் ஃபர்ஸ்ட் இதுல எஸ்யூசி வராது, செகண்ட்ல எஸ்யூசி 10,000 அப்படிலாம் தனியா சொல்ல வேண்டாம். இந்த டோட்டல் பர்டிகுலர் கேஸுக்கு டோட்டல் எஸ்யூசி எவ்வளவு சொன்னா போறோம். 45 lakhs வருது சார். தப்பு. வேற யாராவது? நீங்க ஒர்க் பண்ணி கூட பார்க்கலாம், பேப்பர்ல எழுதி கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. வேற யாராவது? இன்னும் ஒரு நிமிஷம் டைம் தரேன், 1 minute டைம் தரேன். ஆல்ரெடி 1.5 நிமிஷம் கொடுத்துட்டேன், பட் இன்னும் 1 நிமிஷம் டைம் தரேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பாலிசி ஹோல்டரை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு கேஸ் ஸ்டடி. எவ்வளவு எஸ்யூசி வருது, அவருக்கு எப்படி மெடிக்கல் பண்ணணும், மெடிக்கல்ல வருமா, நான் மெடிக்கல்ல வருமா, வீடியோ மெடிக்கல்ல பண்ணலாமா, என்னென்ன ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கேஸ் ஸ்டடி. யாராவது சொல்றீங்களா? நாமளே காமிச்சிடலாமா? அப்புறம் சார் அவசரப்பட்டார் சொல்லக்கூடாது. சார் 60 லட்சம் எஸ்எல்சி வருது சார். இல்ல, தப்பு. பாத்துடலாமா நம்ம? வேற யாரும் சொல்றீங்களா? யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? சிவகுமார் சார். சரி, அப்புறம் குறை சொல்லக்கூடாது. ராஜகோபால் அவசரப்பட்டான்னு சொல்லக்கூடாது. இல்ல, நீங்க கொடுத்த டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க. பாருங்க சார், இப்ப பாருங்க சார், நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம் 936 ரிவைவ் பண்ணிருக்காரு. அந்த 5 லட்சத்தை எடுத்துக்கணுமா வேண்டாமா? கரெக்டா? அடுத்தது 771 ஜீவன் உற்சவ் ஆல்ரெடி 12வது மாசம் 2024 எடுத்துக்காரு 10 லட்சம். அதை ஆட் பண்ணுமா வேண்டாமா? கரண்ட் ப்ரொபோசல் எப்படி? 25 lakhs 1.25 times 31,25,000. டேர்ம் ரைடர் 20 lakhs. ரைட்டா? நிவேஷ் பிளஸ் எனிவே வராது. எப்படி 15 லட்சம் போட்டேன்? 60 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறாரு. இன்டு 1.25 times 75 lakhs. 75 lakhs மைனஸ் 60 lakhs. எஸ்சிசி 15 lakhs தான். ஸ்டாண்ட் அலோன் அது. அதை எஸ்சிசிக்கு எடுக்கக்கூடாது. சிங்கிள் பிரீமியம். கரெக்டா? அதை எடுக்கக்கூடாது. இப்ப டோட்டல் பண்ணுங்க. இந்த 5 லட்சம் 10 லட்சம் 31 லட்சத்து 25,000 பிளஸ் 20 லட்சம் 66,25,000. நீங்க 60 பேப்பர்ல எழுதி கால்குலேஷன் போடணும் சார். அது என்ன கதையா இருக்கு? ஒரு ரூபானா கூட அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதுதான். ஓகே, மார்க் போட்டீங்களா? இது மார்க் வந்து குரூப்புக்கு தான். தேங்க்யூ சோ மச். ஓகே, இது வரைக்கும் அட்லீஸ்ட் 75 பேர் இருந்திருக்காங்க. வெல் டன். இப்போ மார்க்கை நீங்க டோட்டல் போடுங்க சார். இப்போ ஒரு another 10 minutes எடுத்துக்கலாம் இன்னைக்கு வித் தி பெர்மிஷன் ஆஃப் சிபோ டீம் மெம்பர்ஸ். அப்புறம் முடிச்சுடலாம் நம்ம. ரைட், சரி, மார்க் ரெடியா இருக்கு. கடைசியில் சொல்லிடலாம். வேற யாராவது பேசுறீங்களா இல்ல முடிச்சுடலாமா? எனிபடி வாண்ட்ஸ் டு சே எனிதிங்? இங்க வந்து கேள்வி பதில் கேட்கறது கேள்வி பதில் செஷன் கிடையாது. இது முடிஞ்சு போச்சு. ஏன்னா டாபிக் செஷன், டெக்னிக்கல் செஷன் முடிஞ்சு போச்சு. இந்த செஷனை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? சார் 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். ஒருத்தருக்கா வாய்ப்பு சார். சார் லட்சுமி சார். லட்சுமி நரசிம்மன் சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல ரொம்ப கத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து போர்ஷன் சொல்லியிருந்தாக்கா போஸ்டர் தான் போட்டாச்சு, அவ்வளவுதான். போர்ஷன் கொஸ்டின் ஆன்சர் செஷன் போட்டாச்சு. இதுல சிலபஸ் பண்ண முடியுமா? நீங்க எல்லாம் இவ்வளவு எங்க கத்துக்கிறீங்க, அது எப்படி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும். சார், எல்லா பிளானுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் சார். நம்ம படிக்கணும், அவ்வளவுதான். எல்லா பிளானுமே விற்கிறதுக்கு தானே இருக்குது. நான் ஏதாவது பிளான் இல்லாத சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கேனா? இருக்கிற எல்ஐசில என்னென்ன பிளான் இருக்கோ அந்த கேள்வியில் தானே கேட்டிருக்கேனா? இல்லையா? வணக்கம் சார். சொல்லுங்க சார். லீக் குரூப் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம்.
அங்கே அந்த டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரூப்ல ஆரம்பிச்சதுல இருந்து நாலேஜ்ன்றது நிஜமாவே டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுல இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ரிவ்யூ பண்ணும்போது பழைய கால்குலேஷன் எல்லாம் நம்ம மறந்து போனா கூட அது நமக்கு ரீகலெக்ட் ஆகி கரெக்டா ஒரு சொல்றதுக்கு கான்பிடென்ட்டா நம்ம ஃபீல்டுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெரி குட் செக்ஷன் சார், ரியலி ஐ கேன் அக்செப்ட் திஸ் செக்ஷன். சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி டீம்ஸ் கூட அதை கோஆபரேட் பண்ணி நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. இது மேலும் வளரணும். இந்த மாதிரி அடிக்கடி 40, 50, 60ன்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க வச்சீங்கன்னா எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. பண்ணுவோம். வெல் டன். தேங்க்யூ. சொல்லுங்க சார். அடுத்தது. வணக்கம் சார், சங்கர சுப்பிரமணியன். சொல்லுங்க சார். சார், இந்த விட அழகா கிளாசிஃபை பண்ணிட்டீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர். முன்னாடி அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது இதுதான் அப்படி இந்த 5 கொஸ்டினுக்கு இதுதான் இந்த இதுதான் ஓரளவுக்கு அடாப்டபிளா இருந்தது. பட் எனிஹோ வி ஆர் இன் புவர் நாலேஜ்ங்கிறது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட். எவ்வளவுதான் கேஎஸ்ஆர் சார் தன்னை வருத்தி கொண்டு கிளாஸ் எடுத்தாலும் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிய நாங்கள் இன்னும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலைங்கிறத நெட் ரிசல்ட். அந்த ஏன்னா ஆன்சர்ஸ்ல ஒரு 30% to 40% கம்பெனிக்கு தான் போயிருக்கு. அதனால இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ரிக்வஸ்ட் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸஸை கொஞ்சம் பீரியாடிக்கா சார் கொண்டு வரணுங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மார்க் முக்கியம் இல்ல, ரெகக்னிஷன் முக்கியம் இல்ல. வேர் வி ஆர், நம்ம எங்க இருக்கோங்கிறது தான் முக்கியம். நம்ம எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு தான் இது ஒரு டெஸ்டே தவிர. அதனால நம்ம எல்லாத்தையும் தரவா பார்த்துக்கணும். அசோகன் சார் பேசுறீங்களா? அசோகன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் அன்மியூட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு சார். டெய்லியும் ஒரு இந்த மாதிரி ஆச்சு. அவர் அன்மியூட் பண்ண முடியாது சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது இப்ப நீங்க சார் சொன்ன மாதிரிதான் மார்க்குங்கிறது ஒரு பெரிய இதுவே கிடையாது. அப்பப்போ நம்மளை ஒவ்வொரு பீரியட்லயுமே நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்குமே ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது எந்தெந்த பிளான்ல நம்ம சரியா வரல அப்படின்னா ஜாஸ்தி எந்த அதிகமா எந்த பிளானை நம்ம கொடுக்காது இருக்குமோ அதுல குறைபாடுகள் இருக்கு. கொடுத்த பிளான்ல ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாத அப்பப்போ அந்த இதுல அண்டர் ரைட்டிங்ல நிறைய சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸ் வரும்போது இந்த மாதிரி நீங்க கொண்டு வரும்போது என்னன்னா நம்மள ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மார்க் எடுக்கலங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமே, அப்டேட் பண்ணிக்கிட்டோமேங்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த யூடியூப்லாம் அப்பப்போ போட்டு பாருங்க என்னென்ன, ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியும் உங்களுக்கு. வேற யாராவது சிஓடி மெம்பர்ஸ் யாராவது பேசணுமா? முடிச்சுக்கலாமா? எப்படி வாண்ட்ஸ் டு டாக்? லட்சுமி நரசிம்மன் சார், நீங்க தான் பேசிட்டீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா? சந்திரசேகர் சார் பேசுறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வனிதா சந்திரசேகர் சார் தானே? சொல்லுங்க சார், எப்படி இருக்கு? கை பண்ண அளவுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர்ல. எவ்வளவுதான் டிஸ்கஸ் பண்ணாலும் நம்ம லெவல் எங்கிறது நல்லா உணர வச்சுட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா இவ்வளவு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணது நீங்க எவ்வளவு டைம் எடுத்திருப்பீங்கிறது எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயங்கரமா ஹோம் ஒர்க் பண்ணிருக்கீங்க தெரியுது. தேங்க்யூ வெரி மச். இது மாதிரி கிளாஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. டெஃபினட்டா பண்ணுவோம் சார். ஜெயபிரகாஷ் சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். அப்டேட் இல்லைன்னா அவுடேட் ஆயிருவான்ற ஒரே லைன்ல சொல்லிட்டீங்க சார். நம்ம படிக்கிறது அத்தனையும் பிராக்டிக்கல்லா செஞ்சு பார்த்தா தான் முடியும் சார். ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ஒரு தீசிஸ் மாதிரி சப்மிட் பண்ணிருக்கீங்க. நம்ம அவுடேட்டடா இருக்கிறோங்கிறது தெளிவா தெரியுதுங்க சார். டெய்லி இந்த மாதிரி ப்ரோக்ராம கலந்துட்டா தான் சார் ஃபியூச்சர்ல நம்ம டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்குங்க சார். கிளைண்ட பேஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான தகவலா கிடைக்கும் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. முரளி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். சவுண்ட் வரல.
இப்போ கேட்குதா சார்? சொல்லுங்க. ஆக்சுவலாக காலேஜ் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் எழுதும்போது அப்போ அந்த ஒரு கொஸ்டினை விட்டேன்டா, சாய்ஸில் விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சாய்ஸில் விட்டா மார்க் போகும், அரியது பாஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏதாவது சாய்ஸில் விட்டா பிஸ்னஸ் போகும். அதனால எந்த கொஸ்டின் விடாம பார்க்கணுன்றது இது ஒரு தலைமையில குட்டி குட்டி சொன்ன மாதிரி இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது கம்பெனி கொடுத்த ப்ராடக்ட் தெரிஞ்சு வச்சுட்டாதான் யார் கேட்டாலும் கொடுக்க முடியும், சொல்ல முடியும். நம்ம சொல்றதுக்கு நான் ரெடியா இருந்தா தான் கிளைண்ட் முதல்ல கேட்பாங்க. ரைட், இந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற ஒரு இம்ப்ரெஷன் வரும். அதுக்கு நம்ம we should know everything and anything regarding our products. இதை பத்தி ஒரு நல்ல அருமையான விழிப்புணர்வு தெரியும். ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே சார், வேற யாராவது 2 வரி சொல்லிருங்க, பேசி முடிச்சிடலாம். யார் பேசுறீங்க? முனுசாமி சார் பேசுறீங்களா? ஐயா பேசுறேங்க. போட்டாத்தாங்க சாவே சொல்லி முடிச்சிருங்க, பண்ணிடலாம். சார், இது வந்து நாம டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அவங்க கிளாஸ் முடிச்சோன்னா கொஸ்டின் ஆன்சர் கேட்கறாங்க, முடிச்சிடறாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம நாலேஜ் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு இந்த மாதிரி கிளாஸ்ல தான் நமக்கு புரியவே ஆரம்பிக்கும். அது உண்மையாவே ரொம்ப நம்மள நாமளே வந்து டெஸ்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இது. இது குறைஞ்சது ஒரு 2 மாசம் ஒரு முறையாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் கிளாஸ் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னாக்க நாம எவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படின்றது இந்த கொஸ்டின் ஆன்சர் கிளாஸ் மட்டும் தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையாவே ஒரு 25% கூட நம்ம கத்துக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நிறைய கொஸ்டின் எனக்கே அட்டன் பண்ண முடியல. ஏன்னா நான் இங்க அது மியூட் அன்மியூட் இந்த ஹேண்ட் ரைஸ் ஹேண்ட் பண்றதுனால கொஞ்சம் அப்படியே பார்க்க முடியாத போச்சு. பட் மேக்ஸிமம் கவனிச்ச ஊர்ல எனக்கே சரியா தெரிஞ்சுக்கல அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால எல்லாத்துக்கும் இதே எக்ஸ்பென்ஸா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வகுப்பை வந்து கண்டிப்பா கேஎஸ்ஆர் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். கிரேட் கேஎஸ்ஆர் அடிக்கடி சொல்லுவேன் நான். வாழ்த்துக்கள். உண்மையாவே நீங்களாம் எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட். உங்களால நாங்க அப்படியே பூவோட நாரும் மணக்குன்ற மாதிரி அதெல்லாம் டீம் எஃபர்ட், அவ்வளவுதான். தேங்க்யூ ரொம்ப நன்றி. இதே போல இன்னைக்கு கொஞ்சம் யாருக்குரிய 100 பக்கம் வந்தாங்க, மறுபடியும் குறைஞ்சிட்டாங்க. பரவாயில்ல, அதை பத்தி என்ன இருக்கு, அது ஒரு பிரச்சனை இல்லை. தெரியலன்றதுனாலதான் தெரியல, அதனால வெளியே போயிட்டாங்க. நன்றி. நம்ம கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு நாம அப்பதான் வந்துட்டு ஜனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. காஞ்சனா சார், முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது பேசணுமா நீங்க? மார்க் சொல்லலாம் சார். மார்க் சொல்லிருங்க. சொல்லுங்க, சொல்லிருங்க. மார்க் சொல்லிருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படியே ரேங்கிங் போட்டீங்களா? எப்படி போடுறது? ஏன்னா 3 பேர் வந்து 10 மார்க் வாங்கியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். பேரு? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கர சுப்பிரமணியம் சார் 15.5, குட், 15.5 மார்க்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா சோமநாதன் சார் 10 மார்க். வெல் டன், வெல் டன். பத்மநாபன் சார் 10 மார்க். வெல் டன். எனக்கு ஒரு 10 மார்க் வந்திருக்கு. வெரி குட், வெல் டன். அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே 5 மார்க் சார். ஒரு 4 பேர் 5 மார்க், 5 பேர் வாங்கியிருக்காங்க 5 மார்க். வெரி குட். முரளி சார் 5 மார்க், சக்சஸ் சிவகுமார் சார், சசிகுமார் சார் 5 மார்க், அனந்த கிருஷ்ணன் சார் 5 மார்க், லட்சுமி நரசிம்மன் சார் 5 மார்க், அன்பழகன் சார் 5 மார்க். வெரி குட், வெரி குட். கம்பெனி பாத்தீங்கன்னா 102 வாங்கிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். அதான் முக்கியம். மார்க்கிங் முக்கியம் இல்லை, அட்டெம்ப்ட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க, அதான் முக்கியம். வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணுவோம். பட் நீங்கள் நல்ல எக்யூப்டாக இருக்கணும். அப்பப்போ அவர் சொன்ன மாதிரி படிக்கணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிளான் படித்தாலே போதுமானது. முக்கியமானது அதெல்லாம் ஒரு பார்ட்டி முன்னாடி நம்ம போனால் இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? முடிச்சுக்கலாம். எனவே தேங்க்யூ ஸோ மச்.